என்னையா அப்படி என்னையா 15 நாளாக ஸ்ட்ரைக்கு நடக்குதுன்றாங்க, என்னையா நடக்குது கேட்கணுமா வேணாமாப்பா? வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு முக்கிய பிரச்சனையாக தெரியவில்லை. தமிழகத்தில் மீண்டும் மொழிப்போர் உருவாகும், 60களை நோக்கி திரும்பி செல்ல வேண்டி வரும், தமிழை தொட்டாவளதான் பல உயிர்கள் பலியாகும்னு நீங்கள் மிரட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. உலகத்தில் எந்த சாம்சங் தொழிற்சாலையிலையும் தொழிற்சங்கம் கிடையாது. சாம்சங்ன்ற பேரை யூஸ் பண்ணிக்காதீங்க, மற்றபடி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தும் இப்போ அவங்களுக்கு என்ன சிக்கல் சார்? சாம்சங் நிறுவனம் சார்பில் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், அடுத்த மாதம் பெரிய அளவில் வேலை நிறுத்தம், சிஐடியு சங்கம் முழுக்க வேலை நிறுத்தம் அறிவிச்சிருக்காங்க. இது பரவுது தெரியுதா? 15 நாளாக இந்த பிரச்சனை விட்டு வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க நீங்கள். இந்த அளவுக்கு தான் இந்த நிர்வாகம் இருக்குது. திருமாவளவன் ஒரு பள்ளியோட நிர்வாகியாக இருக்காருமா, இந்த ப்ளூ ஸ்டார் தானே இந்த ஸ்கூல் பேர், நிர்வாகியாக இருக்காரு. அந்த பள்ளிக்கூடத்தில் சிபிஎஸ்சி சிலபஸ், சிபிஎஸ்சியில் ஹிந்தி இருக்குது சொல்லிட்டு நாங்கள் ஹிந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு திருமாவளவன் கத்துனா ஒரு 20 வயசு பையன் எப்படிமா பார்ப்பான்? அடுத்து விஜயம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. விஜய் வித்யாசிரம்னு ஏதோ ஒரு ஸ்கூல் வச்சுருக்காங்க போல இருக்கு, அங்கேயும் சிபிஎஸ்சி. இங்கே ஒரு அண்ணாமலை பேசுறது தவறுன்னு எப்படி சொல்லுவீங்க? அவரும் இந்த கேள்வி எழுப்புறாரு. விஜய் மும்மொழி கொள்கை எதிர்க்கிறார், திருமாவளவன் மும்மொழி கொள்கை எதிர்க்கிறார், திமுக மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறது. ஆனால் நீங்கள் இதை எதிர்க்கும் 3 பேரும் நடத்தும் பள்ளிகளில் சிபிஎஸ்சி சிலபஸை ஏன் வைத்திருக்கிறீர்கள் என்ற கேள்வியை பிஜேபி எழுப்புகிறது. இதற்கு என்ன பதில்னு எனக்கு சொல்லுங்க. ஆனால் பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒடுக்கப்பட்டவராக திரு செல்வப்பிரந்துகை எல்லாம் ஒரு நாளும் கருத முடியாது. பட்டியல் இனத்தவர்களின் பெயரை சொல்லி அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு வாகனத்தை வாங்கி அவங்ககிட்டே கொள்ளடிச்ச நபர் தான் இந்த செல்வப்பிரந்துகை. இப்போது செல்வப்பிரந்துகை மீது புதிதாக 25 மாவட்டத்தை சேர்ந்த காங்கிரஸ் கமிட்டியின் 25 மாவட்டத்தை சேர்ந்த தலைவர்கள் டெல்லியில் போய் புகார் பட்டியலை வாசிப்பதற்கான முக்கியமான காரணமாக பார்ப்பது, இவர் கிட்டத்தட்ட திமுக உறுப்பினராக ஆகிவிட்டார். திரு சீமான் அவர்களை பற்றி கேட்கும்போது மைக் புலிகேசி பற்றியெல்லாம் நான் பேசுறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு போறாரு. என்னமா வார்த்தை? அவர் மைக் புலிகேசினா உன்னை சைக்கோன்னு சொல்லாமா? இது வருண்குமார் ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு யோசிச்சிருக்கீங்களா நீங்கள்? திமுக சொல்கிறத மற்ற அதிகாரிகள் தயங்கி செய்வாங்க, வருண்குமார் வந்து நேரடியாக செய்வாங்க. அதனால தான் பேட்ட ரவுடின்னு சொல்கிறேன் நான். என்ன காரணம் என்றால், சங்கர் ஜிவால் நினைத்தால் கூட வருண்குமார் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. இவ்வளோதான். வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் தமிழகத்தில் நடந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை குறித்து பேச இருக்கிறோம். பாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் லியோ. வணக்கம்மா. திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து குறிப்பாக சொல்லணும்னா தொழிலாளர்கள் மத்தியில் வந்து பெரிதாக வந்து அவங்க பெயர் சம்பாதிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. குறிப்பாக சொல்லலாம் விவசாயிகள், அதே போல் அந்த லோவர் மிடில் கிளாஸ் இருக்காங்களா, அந்த மக்கள் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இல்லை, சம்பாதிக்கல, அந்த மாதிரி விஷயம் சொல்லலாம். அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா இந்த சாம்சங் தொழிலாளர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு வராங்க. நம்ம முன்னாடி பேசியிருக்கோம், சாம்சங் வந்து உலகிலே மிகப்பெரிய நிறுவனம். அவன்கிட்ட வந்து இல்லாத ஹோம் அப்ளைன்சஸ் எல்லா துறையிலையும் வந்து கால் வச்சுதான் சாம்சங். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் தமிழ்நாடு போன்ற ஒரு முன்னேறிய மாநிலத்தில் வந்து ஏன் வரானா, வட மாநிலங்கள் இல்லாமல் இங்கே வந்து நிறைய பேர் படித்தவர்கள் இருக்கார்கள், அமைதியான மாநிலம், இங்கே எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. அந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதிக்கு மிகச்சிறந்த மாநிலம்னா தமிழ்நாடு. அதனால தான் வந்து இங்கே ஸ்ரீபெரும்புதூர் ஆகட்டும், அதே போல் அங்கே ஓஎம்ஆரில் ஐடி பார்க்ஸாக இருக்கட்டும், அம்பத்தூரில் இருக்கிற தொழிற்சாலைகளாகட்டும் தொடர்ந்து இங்கே வரதற்கான காரணம் அதான் ஒரு முக்கிய காரணம். தற்பொழுது சாம்சங் தொழிலாளர்கள் வந்து சங்கம் அமைக்க வேண்டும் என்று ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக ஒரு போராட்டம் நடைபெற்றது. அது இந்தியா முழுவதும் எதிரொலித்தது. ஏன்னா ஒரு எம்என்சி கம்பெனியில் சங்கம் ஆரம்பிப்பதற்கு இப்படி ஒரு போராட்டம் எங்கேயுமே முன்னெடுக்கப்படவில்லை. ஏன்னா உலகத்தில் வந்து சாம்சங் நிறுவனத்துக்கு எங்கேயுமே வந்து சங்கம் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து 2வது முறையாக கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்களாக இந்த போராட்டம் நடந்து வருகிறது. இது தொடர்பாக ஏன் ஒரு சுமூகமான தீர்வை தமிழக அரசும் சரி, தமிழக தொழில்துறையாகட்டும் சரி, ஏன் எட்ட முடியவில்லை? இல்லையோ, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஏற்கனவே கடந்த முறை நம்ம நிகழ்ச்சியில் பேசியிருந்தோம். இப்போ சமீபத்தில் ஒரு சர்ச்சை, கேரளாவில் ஒரு சர்ச்சை எழுந்து 2-3 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. கேரளாவின் தொழிற்சங்க பின்னணி காரணமாக கேரளாவில் தொழில் முதலீடுகளே வராது என்ற நிலைமையை கேரளாவில் இருக்கக்கூடிய இடதுசாரி அரசு மாற்றியிருக்கிறது என்று காங்கிரஸின் மூத்த தலைவரான சசி தரூர் எழுதிய கட்டுரை அந்த மாநிலத்தில் பெரும் புயலை ஏற்படுத்தியிருக்கிறது. என்னென்னா, அங்கே போட்டி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் 2 பேருக்கு தான் காலங்காலம் ஜென்ம எதிரிகள். கம்யூனிஸ்ட் அரசில் வந்து இந்த மாதிரி தொழில் தொடங்க ஏதோ முதலீடுகள் வர்றதற்கு இந்த அரசு செஞ்சுருக்குன்னு சொன்னோன்னே அங்கே லோக்கல் காங்கிரஸ் லீடர்ஸ்லாம் பிச்சை எடுத்துட்டாங்க. இன்னொரு விஷயமும் இருக்குது சார். ஆக்சுவலாக கேரளா இன்னும் வந்து அதே அழகூட இருக்கிறதுக்கு காரணம் அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான். அப்படியே இருக்க வைப்பாங்க. புதுசாக எதுவும் வந்து கட்டடம் கட்டாமல், தொழில் எதுவும் தொடங்காமல். பினராயி விஜயன் அரசு மாற்றிருக்குன்னு சசி தரூர் கட்டுரை எழுதிட்டார். ஆமாம். எழுதின உடனே அங்கே லோக்கல் காங்கிரஸ் ஆட்கள் இருப்பாங்க, அவங்க சசி தரூரை கட்சி விட்டு நீக்கணும், என்ன இப்படி எதிரியை பாராட்டிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே
ராகுல் காந்தி திரு சசி தரூரை அழைத்து பேசினார். எதுக்கு இதிலிருந்து நான் தொடங்குறேன்னா, ஒரு மாநிலத்துக்கு முதலீடு என்பது அவ்வளவு முக்கியம். இந்த அரசு வந்ததுலேருந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி குடும்பத்தோட சிஎம் டூர் போயிடுவார். நம்ம அதை பார்த்துருக்கோம். நாம் எதுவும் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னே இவங்க இந்த பீங்காங் கம்பெனி, இந்த கம்பெனி, அந்த கம்பெனின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை நீட்டுவாங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்ட்டு நீட்டுவாங்க. அந்த பீங்காங் கம்பெனி பேர் கூட ஏதோ ரோக்கா கரெக்ட். ரோக்கா நான் எங்கே திரும்ப பார்த்தேன்னா, நீங்கள் சொன்ன பிறகு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன். போதுமா? கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் ரெஸ்ட் ரூமில் அந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் இங்கே இருக்குது. இவங்க அதில் 10 பைசா வராது. நான் சொல்கிறேன், இவர் ஸ்பெயினில் எதுக்கு போனார்ன்றது எனக்கு தெரியும். நான் சொல்ல விரும்பலை. ஸ்பெயினுக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு, அதனால் போனார். போயிட்டு ஸ்பெயின்லேருந்து முதலீடுகளை வர வைக்கிறோன்னு சொல்லிட்டு பொய்யா புழுவிட்டு இவங்க வந்தாங்க. முதலீடுகள் முக்கியம். அந்த முதலீடுகள் இருந்தால்தான் ஒரு மாநிலம் வளரும். இவங்க வருடம் முதல்வர் வெளிநாட்டுக்கு போய் முதலீடு இவ்வளோ கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை படிக்கிறார்கள். ஆனால் அந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தில் நடந்த அந்த தாவோஸில் நடந்த அந்த மாநாட்டிலேருந்து 10 பைசா வரல. டிஆர்பி ராஜா போய் அங்கே ஊர் சுற்றிட்டு பார்ட்டி பண்ணிட்டு வந்தாருன்ட்டு அந்த விமர்சனத்தையும் நாம் வைத்தோம். ஒரு மாநிலத்தில் நீங்கள் தொடக்கத்தில் சொன்னது போல், ஒரு மாநிலத்தில் ஒரு முதலாளி எப்போது முதலீடு செய்ய வருவான் என்றால், தொழில் செய்வதற்கு ஏற்ற மாநிலமாக அது இருக்கிறதா? இன்னொரு விஷயம் நான் குறிப்பிட்டேன் சார், நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி கேரளாவை குறிப்பிட்டீங்க. கேரளா 100% கல்வி அறிவு பெற்ற மாநிலம் இந்தியாவில். அதன் பிறகு தமிழ்நாட்டை சொல்லுவாங்க. ஆனால் அப்படி 100% கல்வி அறிவு பெற்ற மாநிலத்தில் உங்களுக்கு வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி தான் நிறைய மலையாளிகள் தமிழ்நாட்டிலையும் பெங்களூர்லேயும் ஹைதராபாத் கல்ஃப்லேயும் போகிறதுக்கு காரணம், அங்கே தொழில் என்ன படித்தாலும் அங்கே வேலை செய்யறதுக்கான வேலை வாய்ப்பே கிடையாது. தொழில் தொடங்க வர மாட்டாங்க. அதிகபட்சம் உங்களுக்கு ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கும், அவர்கிட்ட கொச்சியில் இருக்கும். இந்த 2 ஏரியாலாம் ஓரளவு டெவலப் ஆன ஏரியா. மற்ற ஏரியாலாம் உங்களுக்கு தொழிற்சாலைகளோ ஐடி கம்பெனிஸ் பெருசாவோ எதுவுமே இருக்குது. என்ன காரணம்னா, கம்பெனி கடற்கல் நாட்டி பூஜை போடுறதுக்கு முன்னாடி தொழிற்சங்கத்துக்கான கொடியை முன்னாடி அங்கே நட்டுருவாங்கன்ற ஒரு ட்ரெண்ட் அங்கே இருக்கிறதுனால தான். முதலாளி பயப்படுவாங்கல்ல, சைக் பண்ணிட்டாங்கன்னா நம்ம முதலீடு என்ன ஆகும்ன்ட்டு. இதன் காரணமாக தான் அது பின்தங்கி இருந்துச்சு. அந்த மாதிரி கிளைமேட் எப்படி இருக்குது, இதையெல்லாம் பார்த்து விட்டு தான் ஒரு நிறுவனம் முதலீடு செய்ய வரும். நான் எழுதி தருகிறேன், இப்போ போய் நான் இந்த பார்க் ஓப்பன் பண்ணி வச்சேன், அந்த பார்க் ஓப்பன் பண்ணி வச்சேன்ட்டுலாம் இவர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். சொல்லிக்கொள்வது போல பெரிய முதலீடுகளை எந்த பன்னாட்டு நிறுவனமும் கடந்த 4 ஆண்டுகளாக தமிழகத்தில் செய்யவில்லை என்பதுதான் உண்மை. இது ஒரு புறம் இருக்க, ஏற்கனவே முதலீடு செய்து அங்கே நடந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிறுவனமான சாம்சங் தொழிற்சாலையில் கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களுக்கு மேலாக ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கு நடந்து, அடிமை சாசனம் எழுதி கொடுத்திருந்த கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த பிரச்சனையை கையில் எடுத்து தொழிலாளர் விரோத அரசு திமுக அரசு என்று கூட்டணி கட்சி அதை விமர்சனம் செய்த பிறகு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி, அதுலேயும் அந்த சங்கம் அனுமதி தரோன்ட்டு ஃபஸ்ட்டு இவங்க சொல்லி, அதுக்கப்புறம் நீதிமன்றத்தின் மூலமாக சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு அங்கே சங்கம் அமைத்து வேலை நடக்க தொடங்கியது. லியோ இப்போது 15 நாட்களாக சாம்சங் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான், நீ வேலை செய்யலாம் போயான்னு சொல்லிட்டு டெம்பரரி லேபர்ஸ் வச்சு வேலையை அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சங்கம் அமைச்சதுக்கப்புறம் எதுக்கு சார் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க? நிறுவனம் எப்படிமா சும்மா விடும்? உலகத்தில் எங்கேயுமே சாம்சங்கில் தொழிற்சங்கம் கிடையாது. உலகத்தில் எந்த சாம்சங் தொழிற்சாலையிலையும் தொழிற்சங்கம் கிடையாது. சாம்சங்ன்ற பேரை யூஸ் பண்ணிக்காதீங்க, மற்றபடி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தும் இப்போ அவங்களுக்கு என்ன சிக்கல் சார்? சாம்சங் நிறுவனம் சார்பில் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த தொழிற்சங்கத்தை இவங்க 5 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது ஸ்ட்ரைக் நடக்கிறதுக்கான ரீசன் 5 பேரை சஸ்பெண்ட் பண்ணிச்சு சாம்சங் சொல்கிறது என்னென்னா, இவங்க 5 பேர் வேலை செய்கிற இடத்துல போய் கலாட்டா பண்ணாங்கன்றது சாம்சங் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. இவங்க என்ன சொல்கிறாங்க, சாம்சங் நிறுவனம் வேணுக்குனே இவங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுச்சு. இந்த 5 பேர் மட்டும் இல்லை, இன்னும் 200 பேரை சஸ்பெண்ட் பண்ணுவதற்கு சாம்சங் நிர்வாகம் திட்டமிட்டு இருக்கிறது என்பது தொழிலாளர்கள் தரப்பில் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. இதில் எது உண்மைன்றது நம்ம அங்கே பக்கத்தில் இல்லை, அதனால் நமக்கு தெரியாது. எது வேண்டுமானாலும் உண்மையாக இருக்கட்டும். ஸ்ட்ரைக்குன்னு தொடங்கின உடனே ஒரு அரசு கூப்பிட்டு, இப்போதான் முடிஞ்சிச்சு ஸ்ட்ரைக்கு, என்னையா திருப்பி ஆரம்பிக்கிறீங்க? குறைந்தபட்சம் அரசு கூட்டணி கட்சியை அழைத்து, சண்முகத்தை அழைத்து, இல்லை சிஐடியோட சவுந்தரராஜன் அழைச்சு, என்னங்க யாருங்க இன்வெஸ்ட் பண்ண வருவா? சிஎம் போய் சைக்கிள்லாம் ஓட்டி இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டுட்டு இருக்காருங்க. அமெரிக்காவில் போய் சைக்கிள்கள்லாம் ஓட்டி கஷ்டப்பட்டு கேட்டுட்டு இருக்காருங்க. நீங்கள் இப்படி பண்ணி இப்போ தாங்க முடிஞ்சிச்சு ஸ்ட்ரைக். இதை சால்வ் பண்ணுமா இல்லையாம்மா சொல்லுமா? குறைஞ்சபட்சம் இது ஸ்டார்ட் பண்ண உடனே நான் யார் பக்கம் நியாயம் இருக்குன்றதுக்குள்ளே நான் போக விரும்பலை. எனக்கு முழுமையான விவரங்கள் தெரியாது, நான் அதனால் அதுக்குள்ளே போக விரும்பலை. யார் பக்கம் நியாயமாக வேணா இருக்கட்டும், முடிக்கணுமா இல்லையா ஸ்ட்ரைக்கை? 15 நாளாக என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? டெய்லி பேப்பர் நியூஸ் வந்துட்டு இருக்கு. டிடி நெக்ஸ்ட்டில் டெய்லி கவர் பண்ணுறாங்க. இங்கே ஹிந்துவில் பெரிய செய்தி வந்திருக்கிறது. ஸோ தொழிலாளர்கள்லாம் ஸ்ட்ரைக்கில் உட்காந்தோன்னையும் அவங்களுக்கு பதிலாக சில தொழிலாளர்களை வச்சு லேபர்ஸ் வச்சு ப்ரொடக்ஷன் நிற்காம பார்த்துக்குவாங்கம்மா நிறுவனம். முதலாளிக்கு லாபம் தான்மா முக்கியம்.
அவ்வளோ பெரிய யூனிட் இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு கட்டிட்டு இவங்க 15 நாள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ப்ரொடக்ஷன் இல்லாமல் சரிப்பா பொறுமையாக நீங்கள் ஸ்ட்ரைக் முடிச்சுட்டு வாங்க நான் அப்படியே நிறுத்தி வைக்கிறேன். இதுக்கு எப்படிமா ஒரு நிறுவனம் இருக்கும்? அதுக்காக ப்ரொடக்ஷன் இங்கே வந்து ஃபேக்ட்ரியை ஓப்பன் பண்ணாங்க. ஸோ பொதுவாக போராட்டம்னா ஏன் பயப்படுவாங்கன்னா இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் நிற்கும்போது லாபம் வந்து வராதுன்றதுனால தான். இப்போ இது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை நடந்துட்டு இருந்துச்சுன்னா சாம்சங்க்கு அதை பற்றின எந்த கவலையும் இல்லை தானே சார் போராட்டம் பற்றி? அப்புறம் முதலாளி அப்படி தானே செய்வாங்க. நீங்கள் இருதரப்பின் நலன்களையும் பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை. நான் இப்போ அரசு தான் குற்றம் சொல்கிறேன். நான் தான் அது உள்ளே போக விரும்பலன்ட்டேன். தொழிலாளிகள் பக்கமும் நியாயம் இருக்கலாம், நிர்வாகத்தின் பக்கமும் நியாயம் இருக்கலாம். குறைந்தபட்சம் நீங்கள் அதை அழைச்சி பேசணுமா இல்லையா? ஆஸ்திரேலியாவில் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியன் டீமை ஜெயிச்ச மாதிரி இவங்க ஒரு இத்து போன 4 பேரை வச்சு ஒரு கிரிக்கெட் போட்டியை நடத்திட்டு டிஆர்பி ராஜா கப்பு வச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுத்து ட்வீட் போட்டுருந்தாரு. பார்த்தீங்களா இல்லையா? அதை நீங்கள் இல்லை வேர்ல்டு கப்பா, கிரிக்கெட் வேர்ல்டு கப்பா? என்னையா வேலை உனக்கு? அறிவில்லாதவர்களெல்லாம் அமைச்சர்களாக போட்டால் இதுதாம்மா நடக்கும். நான் சீரியஸாக சொல்கிறேன். தொழில்துறையை தங்கம் தென்னரசு என்ற ஒரு படித்த அமைச்சர் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தார். டீசெண்டான ஆள், இருக்கிறதுல டீசெண்டான ஆள். ரொம்ப உள்ள பூந்து அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே அவரை பற்றி சொல்வது என்னென்னா ரொம்ப உள்ள பூந்து கப்பித்தனமாலாம் காசு வாங்க மாட்டார் அவர். ஆனால் டிஆர்பி ராஜா அதற்கு நேர் எதிர். மெச்சூரிட்டி இல்லாத ஆள் டிஆர்பி ராஜா. டிஆர்பி ராஜாலாம் சாதாரண சைக்கிள் கடைக்கு கூட நிர்வாகம் பண்ணுறதுக்கு லாய்க்கு இல்லாத ஆள். அவரது தந்தை மூத்த தலைவராக இருக்கிறார்ன்ற ஒரே அடிப்படையில் தான் டிஆர்பி ராஜாவுக்கு இன்றைக்கி மந்திரி பதவி கொடுத்துருக்காங்க. வேறு எந்த காரணமும் இல்லை. என்ன அவர் ஆக்ஸ்ஃபோர்டில் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு வந்தவர் அவர்? உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இப்படி நடக்குது, குறைந்தபட்சம் ஒரு அக்கறை வேணாம். உங்கள் டிபார்ட்மெண்ட் தானே அது. போய் சொல்கிறீங்களே டாவோஸ்லேருந்து 10 பைசா வாங்கிட்டு வராமல் நாங்கள் இவ்வளோ எம்ஓயு போட்டிருக்கோம் அவ்வளோ எம்ஓயு போட்டிருக்கோன்னு பொய்யா பொழிக்கிட்டு திரிகிறீங்களே. இருக்கிற நிறுவனத்தில் இப்படி ஸ்ட்ரைக் நடந்துச்சுன்னா யாரும் இன்வெஸ்ட் பண்ண வருவா? பேர் கெட்ட பேர் ஆகிடும், புரிஞ்சுக்குங்க. அப்போ தமிழ்நாட்டில் பாட்டுக்கு என்ன இவ்வளோ பெரிய கம்பெனியில் இப்போ தான் ஒரு ஸ்ட்ரைக் நடந்து முடிஞ்சிச்சு, 2 மாதம் கழிச்சு அதே இடத்துல திருப்பி ஸ்ட்ரைக் நடக்குதுன்னா அப்போ சம்திங் இஸ் ராங்னு ஒரு நிறுவனம் நினைக்குமா நினைக்காதா? இப்போ சோனி நிறுவனம் இங்கே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வரலான்ட்டு ஒரு யோசிச்சு வச்சுருக்காங்க. இதை பார்க்குறாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்களாம்மா? யாருமே இன்வெஸ்ட் பண்ணுவா? எதற்காக நீங்கள் பன்னாட்டு நிறுவனங்களை முதலீட்டாளர்கள் மாநாடுலாம் நடத்தி இந்த பாருங்கள் லேண்டு கம்மியாக தரோம், கரண்ட்டு கம்மியாக தரோம், 5 வருஷத்துக்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியதுன்னு எதுக்கு கொடுக்குறோன்னா அவன் வந்து ஸ்டார்ட் பண்ணான்னா நம்ம ஊரில் இருக்க இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இருக்கிற வேலைவாய்ப்பு போய் இந்த ஃபோர்டு மூடிட்டு போயிட்டாங்க. எத்தனை பேர் வேலை இருந்தாங்க தெரியுமா? நோக்கியா மூடிட்டு போயிட்டாங்க. எத்தனை பேர் வேலை இருந்தாங்க தெரியுமா? சிறிதும் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் நிறைய உருவாகும். நீங்கள் இப்போ இருக்கிற ஃபேக்ட்ரி மூடக்கூடிய நிலைமையில் பாருங்கள். அவங்க இந்த சாம்சங் வந்து இந்த தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த தொழிற்சாலையை மட்டும் நம்பி கொரியாவில் இருக்கிற சாம்சங் நடத்தலை. ஒரு ஸ்டேஜில் மூட்டு போயிட்டே இருப்பான் தெரியுமா? நீங்கள் அதை சரி செய்ய வேணாமா? நீங்களே நியாயமாக சொல்லுங்கம்மா. ஒரு நிறுவனத்தில் ஒரு 5 மாத காலத்துக்குள் 2 முறை வேலை நிறுத்தங்கள் நடக்கிறதுனா எந்த நிர்வாகமாக பொறுத்துக்கிட்டு இருக்கோம்? நான் மீண்டும் சொல்கிறேன், 2 தரப்புலையும் நியாயம் இருக்கலாம். ஒரு அரசு கூப்பிட்டு என்னப்பா இப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு உட்கார வச்சு பேசுங்க. அங்கே இருப்பதிலேயே இடது மார்க்சிஸ்ட் கட்சியை சார்ந்த சிஐடியு சங்கம் தான் அங்கே வலுவான சங்கம். அதுதான் அவங்க தான் அந்த ஸ்ட்ரைக்கையும் நடத்தினவங்க. அங்கே ஏற்கனவே இந்த போராட்டத்தை முன்னிட்டு நடத்திய தோழர் முத்துக்குமார் தான் இப்போதும் முன்னின்று இந்த வேலை நிறுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். கூப்பிட்டு ஒரு சிபிஎம்மில் இருக்கிற சண்முகத்தை கூப்பிட்டு இல்லை சவுந்தரராஜனை கூப்பிட்டு பேசி அங்கே அது என்னென்னு சரி பண்ணுங்கன்னு சொல்லணும்ல. அங்கே ஸ்ட்ரைக்கு நடந்துகிட்டு இருக்கும்போதே நீங்கள் கையில் உலகக்கோப்பை வென்ற மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன கவர்மெண்ட்டுமா நடத்துகிறீங்க? அந்த இப்போ இது ஒரு டொமினோஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இது தொடர்ந்து பல்வேறு தாக்கங்களை பாரதூர விளைவுகளை ஏற்படுத்தும். மற்ற நிறுவனங்களை அச்சம் கொள்ளும். ஸ்ட்ரைக் இங்கே நடந்துகிட்டு இருக்கு, முதல்வர் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு டேடி, பெரிய டேடி, சின்ன டேடின்னு அவர் வீடியோ போட்டுட்ருக்காரு. இந்த துறைக்கு பொறுப்பான அமைச்சர் கப்பு தூக்கிட்டு சுற்றின்னு இருக்கிறாரு. தினமும் செய்தி வந்து கொண்டிருக்கு. இன்றைக்கி இந்து நாளேட்டில் வந்திருக்கு, டிடி நெக்ஸ்ட்டில் டெய்லி ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அது உங்கள் கூட்டணி கட்சி இதை சால்வ் பண்ணுன்ற துளியாவது அக்கறை வேணாம். எப்படி புதிய முதலீடுகள் வரும் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு முதலீடுகளை வரவேற்பது தமிழகத்தை தொழில்துறையில் முன்னேறிய மாநிலமாக ஆக்குவதற்கான துளியும் அக்கறை ஒருவருக்கு கூட இந்த அரசியல் இல்லை. உளவுத்துறை ரிப்போர்ட் போடுமா போடாதப்பா? போட்டிருப்பாங்க. நீ உளவுத்துறை ரிப்போர்ட்டே வேணாம், பேப்பர் படிச்சா தெரியுமா தெரியாதா? நான் எதை பார்த்து சொல்கிறேன்? பேப்பர் படிச்சு. என்னையா 15 நாளாக ஸ்ட்ரைக்கு நடக்குதுன்றாங்க. என்னையா நடக்குது கேட்கணுமா வேணாமாப்பா? வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு முக்கிய பிரச்சனையாக தெரியவில்லை. தமிழகத்தில் மீண்டும் மொழிப்போர் உருவாகும். 60களை நோக்கி திரும்பி செல்ல வேண்டி வரும். தமிழை தொட்டாவில் தான் பல உயிர்கள் பலியாகும்னு நீங்கள் மிரட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இது நான் தொடர்ந்து ஆட்சி நடத்த தெரியல இவங்களுக்குன்றதை நான் எத்தனை முறை சொல்லிட்டு இருக்கேன் தெரியுதா? அசிங்கம் இல்லையா உங்களுக்கு? எந்த ஊடகமும் பெரிய அளவில் இதை விவாதிக்கவில்லை இல்லைங்களா? பொறுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிபிஎம் ரொம்பலாம் அனுசரணையாகலாம் போயிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் வரணும். வரலன்னா நீங்கள் இந்த சிபிஎம் இந்த கூட்டணியில் நீடிக்குமான்றதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை.
ஏற்கனவே தொழிலாளர்கள் கடுமையான அழுத்தத்தை சிபிஎம் மீது கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு சிக்கல், மின்வாரிய ஊழியர்களுக்கு சிக்கல், அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு சிக்கல். இவ்வளவு அழுத்தங்களையும் பொறுத்து கொண்டு பல்லை கடித்து கொண்டு சிபிஎம் இன்னும் அந்த கூட்டணியில் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. பாலகிருஷ்ணன் மாதிரி சண்முகம் அமைதியாக இருப்பாரெல்லாம் இவங்க எதிர்பார்க்க முடியாது. இல்லை, அவர் அமைதியாகவும் இல்லை. அமைதி இல்லை. இல்லை, பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து அமைதியாக இருப்பார். இவர் அமைதியாக இல்லை. அறிக்கை வருது, அவருடைய பேட்டிகளில் வந்து கடுமையாக விமர்சிக்கிறார் திமுகவை. நீங்கள் இப்படி அக்கறை இல்லாமல் நீங்கள் வேர்ல்டு கப்பை விளையாண்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த கூட்டணி கட்சி சும்மா இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறார் அவர் சிஎம். ரெண்டு இவங்க பிஜேபி இவங்களும் மாற்றி மாற்றி பால் போட்டு முதல்ல மத சண்டை, அடுத்தது இப்போ மொழி சண்டை ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் அடிப்படை நிர்வாகம் இல்லையோ. 15 நாளாவதுப்பா. இன்னொன்று, ஸ்ட்ரைக்கு பரவுது. அந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து சிப்காட்டில் உள்ள அந்த சிப்காட் தொழில் பூங்கா இருக்கும்ல, எல்லா தொழிற்சாலை முன்னாடி ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க சிஐடிஓ. அடுத்த மாதம் பெரிய அளவில் வேலை நிறுத்தம். சிஐடிஓ சங்கம் முழுக்க வேலை நிறுத்தம் அறிவிச்சிருக்காங்க. இது பரவுது தெரியுதா? 15 நாளாக இந்த பிரச்சனையை விட்டு வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க நீங்கள். இந்த அளவுக்கு தான் இந்த நிர்வாகம் இருக்குது. ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு காமன் சென்ஸ் இது. இப்படி தொடர்ந்து இது நீடிச்சிருந்துச்சுன்னா யார் இன்வெஸ்ட் பண்ண வருவா? பீங்காங் கம்பெனி கூட்டின்னு வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் உருட்டிக்கிட்டே சுத்த வேண்டியதுதான். சார், இப்போ மும்மொழி கொள்கையை பற்றி சொன்னீங்க. அதில் வந்து கல்விக்கு நிதி தராட்டி நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு எப்போ பிரதமர் வராரோ அப்போ வந்து கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லுவோன்னு உதயநிதி சொல்லியிருக்காரு. ஸோ இதை நீங்கள் ஒரு பெரிய விஷயமா பார்க்கலையாங்க சார்? அது முக்கியமான விஷயம். எனக்கு ஏன் தமிழக பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இப்படி நிதானம் தவறி பேசுகிறார் என்பது எனக்கு உள்ளபடியே புரியவில்லை. அவர் சாதாரண அரசியல் கட்சி தலைவராக அவரை பார்க்க முடியாது. அவர் வந்து ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி என்ற அடிப்படையில் அதனால தான் அவரை இளைஞர்கள் எல்லாம் பின்பற்றுகிறார்கள் என்று அவரே சொல்லிக் கொள்கிறார். நேற்று ஒரு கூட்டத்தில் ஒரு மேடையில் வேணுக்குன்னு வம்பிழுத்தார். ரொம்ப தரம் தாழ்ந்து பேசினார். யார்? திரு உதயநிதி அவர்களே. அதை நான் மீண்டும் அதை குறிப்பிட விரும்பவில்லை. ஒருமையில் பேசினார் மேடையில். எனக்கு இவருக்கு என்னாச்சுன்னு வியப்பாக இருந்துச்சு. அவரோட இளையவர் தானே நம்மளே. அது வேறுப்பா, துணை முதலமைச்சர்ப்பா, அது வேறு. நீங்கள் ஒரு மாநிலத்தோட தேசிய கட்சியின் மாநில தலைவர் அல்லவா? நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா உங்கள் கட்சிக்காரன் இப்படி பேசுவான். அண்ட் பர்சனல் அட்டாக். நீங்கள் கோபேக் மோடி தான் சொல்ல முடியும், கெட் அவுட் மோடி உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்ட்டு நேற்று அவர் தொடங்கினார். இன்றைக்கி கெட் அவுட் மோடி ஆல் இண்டியா ட்ரெண்டிங். இவங்களுக்கும் சந்தோஷம். நல்ல வேலை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு மோடி கெட் அவுட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சந்தோஷமாக வேலை செஞ்சுட்ருக்காரு. இந்த சாம்சங் பிரச்சனை, லாண்ட் ஆர்டர் பிரச்சனை, தினந்தோறும் நேற்று எடப்பாடி அறிக்கை விட்டுருந்தான்னு நினைக்கிறேன். ஒரே நாளில் 12 பாலியல் வன்முறைகள் தமிழகத்தில். இதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி கெட் அவுட் மோடின்றது நீங்கள் ஓடிட்டு இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷம் தானே? உங்களுக்கு துணிவு இருந்தால் நீ கெட் அவுட் மோடி சொல்லுன்ட்டு அண்ணாமலை சொன்னார். இவர் இன்றைக்கி பதிலுக்கு உதயநிதி அவர்கள் துணிவு இருந்தால் அண்ணா சாலையில் இருக்க அறிவாலயத்துக்கு வான்ட்டு ஒண்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல. இது நேற்றே நமது நிகழ்ச்சியில் பேசணும். அந்த மொழி முக்கியம், மத்திய அரசு செய்வது அடாவடி, இல்லை சந்தேகமே இல்லை. நீ 3 மொழி ஏற்றுக்கிட்டால் தான் துட்டு தருவேன்னு சொன்னோன்னா நீ உங்கள் துட்டை தரல. ஃபஸ்ட்டு உங்ககிட்ட பணம் இல்லை. தனிப்பட்ட முறையில் மத்திய அரசுக்கு வருவாய் கிடையாது. நாம் அளிக்கும் வரி தான். அதில் கொடுக்க முடியாதுன்ட்டு ஒரு மத்திய அமைச்சர் பேசுவது அவருக்கு அழகல்ல. அது இந்த நாட்டோட ஃபெடரல் செட்டப்புக்கு எதிரானது. இதற்காக தான் மாநில சுயாட்சி என்ற கோரிக்கை அந்த காலத்தில் எழுந்தது. ஸோ அவர் பேசியது தவறுன்றதெல்லாம் மாறுபட்ட கருத்து இல்லை. இந்த காலத்தில் நீங்கள் இந்த மொழி சண்டையை அவங்க எழுப்புகிறாங்க, ஆனால் அது எடுபடாதுன்றது இருவரும் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். நேற்று முதல் பிஜேபி யாரெல்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறது என்ற பட்டியலை எடுத்து வெளியிட்டு கொண்டிருக்கிறார். கடைசியாக இன்று காலை திரு அண்ணாமலை அவர்கள், அண்ணன் திருமாவளவன் ஒரு ஸ்கூலில் நிர்வாகியாக இருக்கார் போல இருக்கு, ப்ளூ ஸ்டார்னு ஏதோ ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில், அங்கே ஹிந்தி சொல்லிக் கொடுக்கப்படவில்லையா அப்படின்ட்டு பேசிக் இஷ்யூஸ்லேருந்தே எல்லாத்தையும் இவங்க டைவர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று சார், இப்போது இது மாதிரி பெரிய இடத்துல இருக்கவங்கெல்லாம் ப்ரைவேட் ஸ்கூல் ஒன்று நடத்துகிறாங்க அப்படின்றத மக்களுக்கு இது வரைக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணால் பரவாயில்ல, எல்லாருக்கும் தான் தெரியும்ல. எல்லாருக்கும் தெரியுமா? நான் அது குட் ஸ்ட்ராட்டஜின்னு நான் பார்க்குறேன். திருமாவளவன் ஒரு பள்ளியோட நிர்வாகியாக இருக்காருமா, அந்த ப்ளூ ஸ்டார் தானே அந்த ஸ்கூல் பேர், நிர்வாகியாக இருக்கார். அந்த பள்ளிக்கூடத்தில் சிபிஎஸ்சி சிலபஸ்ஸு, சிபிஎஸ்சியில் ஹிந்தி இருக்குது சொல்லிவிட்டு நாங்கள் ஹிந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு திருமாவளவன் கத்துனா ஒரு 20 வயசு பையன் எப்படிமா பார்ப்பான்? மற்றவர்கள் புரிந்து கொள்ளலாம். என்னன்னா அது மத்திய அரசு திட்டம், ஓகேவா? நான் ஒரு பள்ளி அமைக்கும் போது அங்கே தமிழ் சொல்லிக் கொடுக்க முடியாது, ஹிந்தி தான் சொல்லிக் கொடுக்கும். அதுக்கு திருமாவளவன் என்ன பண்ண முடியும்னு கேட்குறேன். நியாயமான கேள்வி. ஏன் நீங்கள் தாய் தமிழ் பள்ளி, தமிழ் வழி பள்ளி ஒன்று ஏன் தொடங்கக்கூடாது? நீங்கள் சொல்கிறது ரைட்டு, அது சிபிஎஸ்சி சிலபஸ் சார், எப்படி சார் அதில் சொல்லிக் கொடுக்காமல் இருக்க முடியும்? நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வி.
ஏன் தமிழ் வழி பள்ளி கொடுத்துறவங்க? ஆனால் அரசே அவ்வளோ பள்ளிகளை வச்சிருக்கு, அதில் நாங்கள் வந்து ஒரு அங்கம் இல்லை, நீங்களும் ஒரு பள்ளியை தொடங்குங்கன்றேன், நான் தவறு இல்லைன்றேன். நீங்கள் அரசு பள்ளி என்றால் வந்து ஒரு 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 அது ஒரு தாழ்வாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. நான் தனியார் பள்ளி ஒன்று தொடங்கி மாணவர்கள் டை அணிந்து தான் வர வேண்டும்னு சொல்லிட்டு நல்ல அழகான ஆங்கிலம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளியை நான் தொடங்குறேன். ஆனால் அந்த பள்ளியில் சிலபஸ்ஸு தமிழ்நாடு மாநிலத்தின் சிலபஸ்ன்னு நீங்கள் வச்சுக்கிட்டா ஹிந்தி சொல்லிக் கொடுக்கக்கூடிய தேவை இல்லை தானே? நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்கள் சொல்கிறது ரைட்டு சார், ஒத்துக்கிறேன் சார், சிபிஎஸ்சியில் வந்து ஹிந்தி இருக்குது, நான் என்ன பண்ண முடியும்ட்டு நீங்கள் கேட்குறது கரெக்ட் சார். உங்களை யார் சார் சிபிஎஸ்சி செலக்ட் பண்ண சொன்னது? ஆங்கிலோ இண்டியன் மெத்தட் இருக்குது, இது ஸ்கூல் இருக்கா? ஆங்கிலோ இண்டியன் ஒரு வழிமுறை இருக்கா? ஐசிஎஸ்சி என்று இன்னொரு வழிமுறை ஒன்று, அது இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது, இன்னொன்று இருக்குது இல்லையா? ஸ்டேட் போர்டு இருக்குல்ல, மெட்ரிகுலேஷன் இருக்குல்ல, மெட்ரிகுலேஷன் ஹிந்தி கட்டாயம் கிடையாது தானே? இல்லை இல்லை போர்டோட இங்கிலீஷில் வரும். ஏன் மெட்ரிகுலேஷன் தொடங்கல? அது கூட வேண்டாங்க, ஏன் ஸ்டேட் போர்டு தொடங்கல சொல்லுங்கள்? அடுத்து விஜயும் போட்டு விட்டுட்டு இருக்காங்க, விஜய் வித்யாசிரம்னு ஏதோ ஒரு ஸ்கூல் வச்சுருக்காங்க போல இருக்கு, அங்கேயும் சிபிஎஸ்சி. இதையெல்லாம் இவர்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இங்கே ஒரு அண்ணாமலை பேசுகிறது வந்து தவறுன்னு எப்படி சொல்லுவீங்க? அவரும் இந்த கேள்வி எழுப்புறாரு. விஜய் மும்மொழி கொள்கை எதிர்க்கிறார், திருமாவளவன் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறார், திமுக மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறது. ஆனால் நீங்கள் இதை எதிர்க்கும் 3 பேரும் நடத்தும் பள்ளிகளில் சிபிஎஸ்சி சிலபஸை ஏன் வைத்திருக்கிறீர்கள் என்ற கேள்வியை பிஜேபி எழுப்புகிறது. இதற்கு என்ன பதில்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த காலத்தில் இது எடுபடாது. உள்ளபடியே அந்த காலத்தில் மொழிக்காக தீக்குளித்தவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கி அதனால தான் அந்த மொழிப்போர் தியாகி 12 பேர். இவர் எச் ராஜாலாம் ட்வீட் போட்டிருந்தார், பார்த்தேன். அவர் எச் ராஜா எப்போவுமே வம்பு தான் எழுப்பார், இன்றைக்கி கரெக்டாக போட்டிருந்தார். இந்த மொழிப்போர் தியாகின்னு சொல்லிட்டு ஒரு 12 பேரோட படம் இருக்கும். அந்த 12 பேர் படத்தை போட்டு, அது திமுகவோட பேனர் இது, அந்த படத்தை போட்டு இந்த மொழிப்போர் தியாகிகளில் எத்தனை பேரின் வாரிசுகள் இன்று திமுகவில் பதவியில் இருக்கிறார்கள்னு ஒரு கேள்வி எழுப்புது. கரெக்டு தானே? இது எழுப்பணுமா சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறதெல்லாம் லாஜிக் கரெக்டு. மொழி திணிப்பு என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுவும் வந்து 3 மொழியை நீ சொல்லிக் கொடுத்தா தான் நான் ஃபண்டு ரிலீஸ் பண்ண வேண்டதெல்லாம் அடாவடி. இப்போ நீயே வந்து நீ ஹிந்தி சொல்லிக் கொடுக்குற, அப்போ எங்கள் பிள்ளைகள் மட்டும் தமிழ் ஆங்கிலம் மட்டும் படிக்கணும், நீங்கள் நடத்தும் பள்ளிகளில் இந்தியையோ வேறு மொழியோ சொல்லிக் கொடுப்பீர்களா என்று கேட்கிறார்கள். இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? எல்லாரும் தான் பதில் சொல்லி ஆகணும். விவாதம்னு வந்துருச்சு, பொதுவெளின்னு வந்துருச்சு, விவாதம்னு வந்துருச்சு, பதில் சொல்லுங்க இதுக்கு. ஆனால் இந்த போன்ற பிரச்சனைகள் பிஜேபி மற்றும் திமுக 2 பேருக்குமே வசதியாக இருக்குன்றேன் நான். அடிப்படை பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்பதற்கு இது வசதியாக இருக்கிறது. இன்னொரு கோணத்திலிருந்து நான் கேட்கிறேன். நீங்கள் ஒரு மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசியது ஆணவத்தின் உச்சம் என்பதிலெல்லாம் மாறுபட்ட கருத்து கிடையாது. அதிமுகலேருந்து இந்த கேள்வி எழுப்பினாங்க. காவிரி நீர் கொடுக்கவில்லை என்பதற்காக நாங்கள் ஏதோ குறிப்பிட்ட நாட்களை சொல்லி 1 மாதமாக நம்ம 30-40 நாளோ ஏதோ சொல்லி நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் ஸ்தம்பிக்க செய்தோம். அன்றைக்கி நிறைய நம்பர்ஸ், ராஜ்யசபா லோக்சபா சேர்த்து நிறைய நம்பர்ஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் நாடாளுமன்றத்தை நடக்க விடாமல் ஸ்தம்பித்தோம். 39 எம்பிகளை வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கே ஏன் கத்தின்னு இருக்கீங்க, கோலம் போட்டு இருக்கிறீங்க, அங்கே போய் நீங்கள் ஏன் பேசவில்லை என்று கேட்கிறார்கள். இதுவும் நியாயமாக தானே இருக்கிறது. அந்த திமுக இது போன்ற பிரச்சனைகளை எப்படி வசதியாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்றால், ஒரு தெரு பூரா இந்தி ஒழிக தமிழ் வாழ்கன்னு கோலம் போட வச்சு, அந்த தெருவில் இருப்பவர்களை கோலம் போட வச்சு ட்ரோன் ஷாட் எடுத்து பார்த்தீர்களா தமிழர்களின் உணர்வைன்னு கோலத்துக்கு பூரா இவங்க தான் கோலப்பொடியெல்லாம் வாங்கி கொடுத்து போட வச்சுருப்பாங்க. இதனால் என்னப்பா ஆகிட போகுது? சன்ஷைன் அகாடமி என்று நடத்துகிறீர்கள் அல்லவா? அந்த சன்ஷைன் அகாடமியில் ஸ்டேட் போர்டு சிலபஸை ஏன் நடத்தவில்லை? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இப்போ நீங்கள் இரட்டை உடம்பு போடுவீங்கன்னு தான் நீங்கள் நினைப்பாங்க. எப்படி போய் உங்கள் பாலிடிக்ஸை கன்வின்ஸ் பண்ணுவீங்க? உங்கள் மொழி உணர்வை எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? உள்ளபடியே மொழி உணர்வு இருந்துச்சுன்னா, இன்னும் சொல்ல போனால் நான் கூடுதலாக சொல்கிறேன், உங்களுக்கு உள்ளபடியே தமிழ் மொழி மீது ஆர்வமும் மொழியின் மீது பற்றும் இருந்தால் இங்கிலீஷ் மீடியம் கூட வைக்கக்கூடாதுன்றேன் இல்லையாப்பா? இங்கிலீஷ் மீடியம் கூட வைக்கக்கூடாது. +2 வரைக்கும் தமிழ் வழி கல்வி நீங்கள் நடத்தும் தனியார் பண்ண எவனும் வந்து சேரமாட்டான். கரெக்டா? நான் இவ்வளோ தூரம் படித்து தமிழ் மீடியத்தில் போய் ப்ரைவேட் ஸ்கூலில் அனுப்புறது வரமாட்டான். அதுக்காக தான் நீங்கள் சிபிஎஸ்சி சிலபஸை நீங்கள் நடத்துகிறீங்க. அப்படி நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க நடத்துகிற ஸ்கூலில் சிபிஎஸ்சி சிலபஸை வச்சு ஹிந்தி சொல்லி கொடுத்துட்டு தமிழே என் தாயே அப்படின்ட்டு நீங்கள் முடங்கினா தம்பி ஓரமாக போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வேறு என்ன பண்ண முடியும்? எப்படி எடுபடும்? அந்த விஜய் உட்பட எல்லாருக்கும் தான். அண்ட் இந்த விமர்சனங்களை இவங்க எதிர்கொண்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. எனக்கும் உள்ளபடி அதிர்ச்சி. திரும்ப ஸ்கூல் நடத்துகிறாரு எனக்கு பெரிய வியப்பான ஒரு செய்தியாக இருக்கிறது. அவர் டேரக்டராக இருக்கார், அவர் அதை ஓன் பண்ணணும், அது அவரோட சொந்த பள்ளியாக எனக்கு தெரியவில்லை. பட் ஹீ இஸ் ஒன் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். இன்னைக்கு காலையில் அண்ணாமலை ஆரம்பிச்சு வச்ச பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்து தான். திருமா இப்படி இருக்க மாட்டார் என்று நினைத்தேன், திருமாவும் இதற்கு விதிவிலக்கல். என்னொன்று, அவங்களுக்கு நீங்கள் வெப்பன் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க பாருங்கள் உங்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு. இவங்க யாருமே அதுக்கு எதுவும் பதில் சொல்லலைல்ல சார்? என்னம்மா பதில் சொல்லுங்க?
என்ன பதில் சொல்லுவீங்க? அப்போ உங்களோட ஆயுத முனைமொழிங்கி போயிடுச்சா? விஜய் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறாரு, திருமா நடத்துகிறாரு, திமுக குடும்பத்தை சொல்லவே வேணாம். இங்கே திருமதி செந்தாமரை அவர்களின் சன்ஷைன் அகாடமி பற்றி தான் வெளியே வந்திருக்கு. இங்கே திமுகவில் இருக்கக்கூடிய வேலு, துரைமுருகன் போன்ற கல்வி தந்தைகளோட பள்ளியெல்லாம் எடுத்தால் அவ்வளோ பேர் சிபிஎஸ்சி தான் நடத்துவாங்க. எல்லா அமைச்சரும் வச்சுருக்காங்க. ரகுபதி கூட வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன், புதுக்கோட்டையில் காலேஜ். அத்தனை பேரும் வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு எப்படிமா எடுபடும்? எடுபடும். அதில் வந்து நீங்கள் கரெக்டாக இருந்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் நடக்கும். நீங்கள் அந்த கொள்கையை பின்பற்றலை, போலித்தனமாக இருக்கீங்க எடுத்து தெரிஞ்சிச்சுன்னா மதிப்பாங்களாப்பா? இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு 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 கோர் இஷ்யூஸ்லேருந்து டைவெர்ட் ஆகி கெட் அவுட் மோடி பாருங்கள் ட்ரெண்ட் ஆகிறது. இது மீடியாவில் நியூஸ் ஆகிட்டு இருக்கு. மக்களவை தேர்தலில் எதுக்கு திமுகவை வந்து மக்கள் அதிக அளவில் விரும்புகிறாங்க, ஓட்டுக்கள் போடுறாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தில் போய் அவங்க நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான். ஸோ இந்த விஷயத்தான் அவங்க அங்கே பேசியிருக்கணும். வர செஷன் இன்னும் ஒரு நெக்ஸ்ட் வீக் தொடங்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க பேசுவாங்க என்று நான் நம்புகிறேன். அங்கே அல்லவா உங்களது எதிர்ப்பை காட்ட வேண்டும். ஃபண்டு தரல, நிதி வரவில்லை என்பது இவர்களின் குற்றச்சாட்டு. நேற்று நாம் அது நிகழ்ச்சியில் பேசின மாதிரி பிஎம் ஸ்கூல்ஸோட ஒப்பந்தம் போடுவதற்கு நாங்கள் மிகுந்த ஆர்வமாக இருக்கிறோம் கடிதத்தை எழுதிட்டு நீங்கள் எந்த மூஞ்சை வச்சுட்டு அங்கே போய் பேசுவீங்க? நாடாளுமன்றத்தில் போய் இந்த மாதிரி நாங்கள் மும்மொழி கொள்கை, நியூ எக்கனாமிக் பாலிசிலாம் எதிர்க்கிறோன்னா அங்கே நேராக எடுத்து மண்டை மேலே போடுவாங்க. இங்கே எழுதுகிற லெட்டரை பார்த்தியா அப்படின்னு. எப்படி பேசுவீங்க? இப்போவே சமூக வலைத்தளங்களில் இந்த ஒரு அண்ணன் திரு இன்பதுரை தான் இந்த லெட்டரை எடுத்து வெளியிட்டது. இவங்க பிஎம் ஸ்கூல் சம்மந்தமாக MOU சைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோன்றது. இங்கே ஹவுஸில் போய் பேசிடுவீங்களா? அப்படியே எடுத்து சொல்ல மாட்டாங்களா? இதே போல் தானே இந்த அரிட்டாப்பட்டி டங்ஷன் மேட்டரில் மாட்டினீங்க. லெட்டர் எழுதுனாங்களா? மினிஸ்டர் ஆஃப் கிஷன் ரெட்டின்னு நினைக்கிறேன், மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸு லெட்டர் எழுதிட்டாரு. நாங்கள் அவங்க எந்த அப்ஜெக்ஷனும் சொல்லலைங்க மைனுக்கு ஏலம் விடுறதுக்கு அப்படின்னு அவர் போட்டு உடச்சாரா? மாட்டினீங்களா? எனக்கு கோர் இஷ்யூஸ்லேருந்து டைவெர்ட் ஆகி இதெல்லாம் போய்கிட்டே இருக்குன்றது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சம்மந்தமாக செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கடுமையான நடவடிக்கை அரசு தரப்பிலிருந்து எடுத்ததாக தெரியவில்லை. அதை விட்டுட்டு ஒண்டி வரியா கெட் அவுட் மோடி என்ன பார்த்தியா ட்ரெண்ட் பண்ணிட்டோம் பாரு எப்படி அப்படின்ட்டு பேசிக்கிட்டு எப்படி டைவெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். ட்ரிவலைஸ் பண்ணுறாங்க இஷ்யூஸை. இப்போ நம்ம பேசுன சாம்சங் இஷ்யூவாக இருக்கட்டும், இந்த மற்ற இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக இருக்கட்டும், இஷ்யூஸை தானே ட்ரிவலைஸ் பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள். இன்றைய ஒரு ஆங்கில நாளிட்டில் வந்து ஒரு முக்கியமான செய்தி வந்துருக்கு. என்னென்னா, தமிழக அரசு இந்த எப்போதுமே சம்மர் வந்தால் மின்சார தேவை வந்து மிக அதிகமாக ஏற்படும். அப்படி தேவை ஏற்படும் பொழுது யாரெல்லாம் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ, தனியார் நிறுவனங்களாகட்டும், எல்லாம் பக்கத்து ஸ்டேட்லேருந்து வாங்குவாங்க. அதே போல் மத்திய அரசுக்கிட்டேருந்து வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் வந்து முறைகேடு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மற்ற துறைகளை தாண்டி இந்த மின்சாரத்துறையில் வந்து அதிக முறைகேடுகள் நடக்குது. அதே போல் அதிகமாக அந்த துறையில் சம்பாதிக்கலாம்னு சொல்கிறாங்க. அது என்ன காரணம் சார்? 2011 அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் மின்வெட்டு. ஆற்காடு வீராசாமினாலே இருட்டு என்று அவருக்கு மின்வெட்டுத்துறை அமைச்சர்னே சொல்லுவாங்க. அந்த பாட்டே வாலியினார், மின்வெட்டு நாளில் மின்சாரம் போல வந்தாயே. அந்த பாட்டு வந்து அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது. ரொம்ப அழகாக கரெக்டான டைட்டில் எடுத்து சொன்னோம் அப்படி இல்லையா? என்ன அது இருந்தது. 2011 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தோடனே போட்ட ஃபஸ்ட்டு உத்தரவு பவர் கட் இருக்கக்கூடாது, என்ன காசு கொடுத்தாலும் மின்சாரத்தை வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் முன்னாள் மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி அவர்கள் நமது சேனலுக்கு அளித்த பேட்டியில் அப்போ அதில் சொல்லியிருக்காரு அவர், ஜெயலலிதா போட்ட உத்தரவு நம்ம வாங்குறது இப்போ வாங்கிக்கலாம், மின் மிகை மாநிலமாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுமோ அந்த வேலை போகிற அப்படின்ட்டாங்களாம். அந்த பீரியடில் வயலூர், இன்னொரு 800 தேர்டு அலகு, இது போல் ஏகப்பட்ட ஒரு 4-5 திட்டங்கள், அனல் மின் நிலைய திட்டங்கள், ஹைட்ரோ எலக்ட்ரிக் திட்டங்கள், இது போல் பல்வேறு மின் திட்டங்களை உருவாக்கி 2016 ஒட்டிலாம் ஓரளவுக்கு போதுமான அளவு மின்சாரம் இருக்கும் அளவுக்கு தமிழகத்தை உருவாக்கினார்கள். 2016 அந்த அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பெரிய ஸ்கீம்ஸ் வந்தது போல் தெரியவில்லை. 2016 பீரியடில் இந்த 800 தேர்டு தெர்மல் பவர் பிளான்ட்டை வந்து எடப்பாடி பீரியடில் 21 என்று நினைவு, எனக்கு 21 பிகினிங்கில் என்று நினைவு தொடங்கப்பட்டது. கடந்த 4 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரே ஒரு புதிய மின்திட்டம் கூட செயல்படுத்தப்படவில்லை. ஜெயலலிதா அதிமுக ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த 800 மெகாவாட் வடசென்னை 3வது அலகு தெர்மல் அனல் மின் நிலைய திட்டமும் அது எடப்பாடி பீரியட்லேயே செயல்படுத்தப்பட்டு திரு ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு
என்ன காரணத்தினாலோ அது தனது முழு உற்பத்தி திறனை எட்டாமல் இன்றைக்கி அது தேக்க நிலையில் இருக்கிறது. லியோ குறிப்பிட்டது போல ஏப்ரலில் நமது தேவை 4950 மெகாவாட் மின்சாரம் ஏப்ரல் மாதம் சம்மரில் தேவைப்படும் என்று உத்தேசமாக கணக்கிடப்பட்டுள்ளது. பவர் கட், அதுவும் எலெக்ஷன் இருந்ததுனால பவர் கட் இருக்கக்கூடாது என்பதற்காக 1276 மெகாவாட் மின்சாரத்தை இந்த சம்மர் பீரியடில் பற்றாக்குறை மின்சாரத்தை வாங்குவதற்கு தமிழ்நாடு மின்வாரியம் ஒப்பந்தம் போட்டுள்ளது. அப்படி போடப்பட்டுள்ள ஒப்பந்தத்தில் ஒரு யூனிட்டின் விலை 9 ரூபாய் 29 காசிலிருந்து ஒரு யூனிட் 20 ரூபாய் வரை நாம் மின்சாரம் வாங்குகிறோம். நம்ம நிகழ்ச்சியிலே பல முறை நாம் விவாதித்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசின் கடன் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறதுன்னு. ஒரு யூனிட் மின்சாரம் 20 ரூபா கொடுத்து வாங்கினா நம்மக்கிட்ட அதை சார்ஜ் பண்ணுறாங்கன்ட்டு நான் சொல்லலை. நமக்கு சப்சிடி இருக்குது, 100 யூனிட் ஃப்ரீ இருக்குது, ஏற்றினாலும் சும்மா விட மாட்டாங்க. 20 ரூபா கொடுத்து டிரான்சிட்கோ மின்சாரம் வாங்கினா எப்படிங்க அந்த நிறுவனம் நடக்க முடியும்? ஒரு யூனிட் 20 ரூபா கொடுத்து வாங்கிக்கிட்டு நமக்கு 8 ரூபா வாங்குறாங்கன்னு வச்சுங்க. ஒரு யூனிட் 7 ரூபா 8 ரூபாய் என்னன்றது எக்ஸாக்டாக தெரியல எனக்கு. 7 ரூபா 8 ரூபாய் வாங்குறாங்க. 20 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் 12 ரூபாய் கவர்மெண்ட் சப்சிடி கொடுத்துச்சுன்னா எப்படி ஒரு நிறுவனம் நடக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது அவங்க தேர்தல் அறிக்கையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க. அதே போல் திமுகவுக்கு ஆதரவாக பேச இந்த பொருளாதார அறிஞர்கள், பொருளாதார மேதைகள் என்ன சொன்னாங்கன்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த 21 அந்த தேர்தல் சமயத்தில், அதாவது திமுக ஆட்சி காலத்தில் ஒரே ஒரு அரசு துறை நிறுவனம் கூட லாபத்தில் இயங்கலை. குறிப்பாக சொல்லலாம் போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, இந்த 2 துறையுமே வந்து லாபமாக இயங்கலை. ஆனால் இந்த 2 துறையால் தான் அதிக நஷ்டம் ஏற்படுது. வருமானமும் வந்து அதிகமாக இதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். திமுக வந்தால் இந்த 2 துறைகளையும் நான் வந்து லாபம் கொழிக்கும் துறையாக மாற்றுவோம். அதே போல் எல்லா அரசு துறைகளும் நாங்கள் அப்படி மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் தற்போது திமுக வந்ததுலேருந்து உங்களுக்கு தெரியும் போக்குவரத்துறை என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியும். மின்சாரத்துறை ஆவின்னு மின்சாரத்துறை, இந்த துறைகள்லாம் வந்து என்ன நிலைமை ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஒரே ஒரு நிறுவனம் கூட நாங்கள் திமுக வந்ததுலேருந்து இந்த துறையினை வந்து நாங்கள் கடன் வாங்காமல் லாபத்தில் இயங்குதுன்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. போக்குவரத்தையும் சொல்ல முடியாது, மின்சாரம். ஏன்னா இந்த 2 துறை தான் கடன் அதிகமாக இருக்கிற துறைகளும் இந்த 2 துறை தான். குறிப்பாக மின்சாரத்துறை தான் அதிகமாக கடன் இருக்கும். ஏன்னா நீங்கள் சப்சிடி கொடுக்கணும், நிலக்கரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. போக்குவரத்து துறைனாச்சும் உங்களுக்கு இன்கம் வரும், வந்துக்கிட்டே இருக்கும் போக்குவரத்து துறையில். ஆனால் உங்களுக்கு வந்து இங்கே சப்சிடி கொடுக்கணும். ஏன்னா நிலக்கரி கொள்முதல் செய்ததுலேயே வந்து உங்களுக்கு வந்து அதிகப்படியான காசை ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கும். ஸோ இவங்க வந்து இன்னுமே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 9 ரூபாலேருந்து 20 ரூபா வரைக்கும், குறைந்தபட்சம் 9 ரூபா ஒரு யூனிட்டு, அதிகபட்சம் 20 ரூபா என்பது வந்து ஒரு மிகப்பெரிய லாபத்தை இழக்கும் ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குறிப்பிட்டதுனால இதை சொல்கிறேன். நிறுவனங்களை லாபம் ஈட்டும் நிறுவனம் மாத்திரம்னு சொல்லிட்டு அறிவிப்போடு தேர்தல் அறிக்கையில் வந்தது. அவங்க சொல்லியிருக்காங்க வந்தாங்கல்ல. குறிப்பாக போக்குவரத்து துறை மற்றும் பால்வளத்துறையோட நஷ்டத்தை அதிகமாக்கும் வேலையை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்தது. என்னென்னா இவர்களுடைய 2 அறிவிப்புகள். பால் விலையில் 3 ரூபாய் குறைக்கிறோன்னு சொன்னாங்க, நினைவிருக்கா? குறைச்சாங்க. அது ஆவின் என்பது ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி, கார்பரேஷன், தனியாக கிட்டத்தட்ட ஒரு பாதி தனியார் நிறுவனம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த நிறுவனம் வந்து 10 ரூபாய்க்கு பால் விற்றுட்டுருக்குன்னா அதை 7 ரூபாய்க்கு நாளையிலேருந்து நீ விற்கணும்ப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் உத்தரவு போட்டிங்கன்னா அந்த மீதி 3 ரூபாயை அரசு கொடுக்கணும் இல்லையா? வந்த உடனே ஒரு 3 ரூபாய் ஏதோ இந்த குறைச்சாங்க. 300 கோடி நஷ்டம் அந்த குறைச்சதுனால இதை அரசு கொடுக்கணும். கொடுத்தா தான் அவங்க பேலன்ஸ் பண்ணிவிட்டு நஷ்டம் இல்லாமல் இயங்க முடியும். 3 ரூபாயை பகுமானத்துக்கு குறைச்சிட்டு சத்தம் போடாமல் பாலோட அளவெல்லாம் குறைச்சாங்க. ஞாபகம் இருக்கா? நடுவில் ஒரு சர்ச்சையாச்சு, ஞாபகம் இருக்கா? பாலோட கலரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க, குவாலிட்டியை சேஞ்ச் பண்ணாங்க, கலரை சேஞ்ச் பண்ணாங்க, கவர் கலர் வெரைட்டியை மாற்றினாங்க. இந்த கலர் அந்த கலர்னு சொல்லிட்டு அந்த கொழுப்பு அளவு. ஆக்சுவலாக இவங்க ஒரே ஒரு கலர் பாக்கெட்டு ஆக்சுவலாக அதுதான் அதிக பேர் வாங்குவாங்க. அதோட விலையை குறைச்சிட்டு மற்ற விலைலாம் அப்படி தான் இருந்துச்சு. அந்த கலரோட பாக்கெட் வந்து டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. அது உற்பத்தி அதிகமாக பண்ணலாம். ஏன்னா நீங்கள் சப்சிடி கொடுக்கணும், 3 ரூபா கொடுக்கணும். இன்னொன்று, அப்புறம் அந்த கொழுப்பு சத்தை குறைச்சாங்க. அப்புறம் ஏதோ ஒரு அப்போது இருந்து அமைச்சர் கூட சொன்னார், கொழுப்பு உடம்பு தான் சாப்பிடணும், உடம்பு மனோ தங்கராஜன் நினைக்கிறேன், உடம்புக்கு நல்லது இல்லைன்னாரு. அப்புறம் அந்த பால் பாக்கெட்டோட குவான்டிட்டிலே குறைச்சாங்க. ஞாபகம் இருக்கா? 10 ml என்னமோ குறையுதுன்ட்டு எடை போட்டு பார்த்தா அப்போது அது சர்ச்சையானது. இரண்டாவதாக இவர்கள் இழுத்து விட்ட நஷ்டம் போக்குவரத்து துறையில் அந்த மகளிருக்கு இலவச பேருந்து. அது ஒரு முற்போக்கான திட்டம், நல்ல திட்டம், நம்ம மறுக்கலை. நீங்கள் ஏற்கனவே போக்குவரத்து கழகங்கள் நிதி பற்றாக்குறையில் தள்ளாடி கொண்டிருக்கின்றன. நீங்கள் அதில் போயிட்டு மகளிருக்கு இலவச பேருந்து கொடுத்தீங்க, நல்ல திட்டம். கொடுக்கணுமா இல்லையா துட்டு? ஏற்கனவே தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் வந்து எல்லாருக்கும் மகளிருக்கெல்லாம் ஃப்ரீயாக கூடியான்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா எப்படி நடக்கும்? புதிய
உதிரி பாகங்கள் வாங்க முடியாது, புதிய பேருந்துகள் வாங்க முடியாது. நீங்கள் மகளிருக்கு இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தரம் குறைந்த பேருந்துகளை விட்டிங்கன்னா அது விபத்துக்கு இட்டு செல்லுமா இட்டு செல்லாதம்மா? பராமரிப்பு சரியாக இருந்தால் தானேம்மா. ரொம்ப உண்மையிலே சொல்ல போனோன்னா கவர்மெண்ட் கார்பரேஷன் டிரைவர்ஸை மாதிரி ஸ்கில்ஃபுல்லான டிரைவர்ஸை நீங்கள் பார்க்கவே முடியாது. இந்த வண்டிகள் எல்லாம் விட்டு நம்ம ஜெயபிரகாஷ் பைக் மாதிரி இருக்கும். வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை போட்டு இழுத்து பிடிச்சி ஓட்டிக்கிட்டு, இது பயணிகளுக்கும் ஆபத்து அல்லவா? இது எல்லாத்தையும் நீங்கள் நம்ம இவ்வளோ நேரம் விவாதித்த விஷயங்கள் எல்லாத்தையும் சம பண்ணி பார்த்தீங்கன்னா இவர்களின் நிர்வாக திறனற்றது தானே இதில் தெரிய வருது. நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க, அப்போது இது கொடுத்தோன்னா எவ்வளோ ஆகும்? இது பாலுக்கு 3 ரூபா குறைச்சோன்னா எவ்வளோ ஆகணும்னா இத்தனை கோடி ஆகணும்னா இது கொடுங்க. அதை நம்பித்தான் இருப்பதிலேயே இன்றைக்கும் சொல்கிறேன், எந்த தனியார் நிறுவனத்தோட பாலோடு நீங்கள் ஒப்பிட்டீர்கள் என்றாலும் ஆவினை போன்ற தரமான பாலை இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்க முடியாது. குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு இது தைரியமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். தனியார் நிறுவனம் அதுக்காக மோசமான பால்னு சொல்லு, பட் ஆவினோட குவாலிட்டிக்கு நீங்கள் மேட்சே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட இன்னொன்று, அமுல் ஒரு குஜராத்லேருந்து அமுல்னு ஒரு ப்ராடக்ட் வருதில்ல, அது இந்தியா பூரா எப்படிப்பட்ட பிராண்ட் அது உருவாயிருக்கு நீங்கள் பார்த்தீங்களா? ஏன் அது மாதிரி ஆவின் மாறல? இன்னொன்று நம்ம அண்டை மாநிலத்தில் கர்நாடகா என்று நினைவு நந்தினி அவங்களும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். ஆமாம், ஏன் பண்ணலை? ஆவினி ஆகலை. இதோட 4வது மந்திரியாப்பா ஆவினுக்கு. 3வது நாசர்ட்டேருந்து மனோத்தங்கராஜ்கிட்ட வந்துச்சு, கல் விட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்போது ராஜகண்ணப்பனா என்னது சரியாக நினைவில்லை, அதான் மந்திரி மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இவர்களுக்கு நிர்வாகம் தெரியவில்லை என்பதை தான் நம்ம இதை பார்க்கணும். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இப்போ வந்து அதோட டெவலப்மெண்ட்டாக தமிழக காங்கிரஸோட மாவட்ட தலைவர்கள் வந்து அவரை பற்றி டெல்லியில் போய் புகார் கொடுக்க போயிருக்காங்க அப்படின்னாங்க. இது என்னங்க சார்? திரு செல்வ பெருந்தகை அவர்களை காங்கிரஸ், நான் ஏற்கனவே அவரை பற்றி பேசின போது அந்த நிகழ்ச்சியில் சொன்னேன், திரு செல்வ பெருந்தகை அவர்களை காங்கிரஸ் தலைவராக நியமிப்பதற்கு தமிழக காங்கிரஸில் யாருக்குமே உடன்பாடு கிடையாது. அவரை போட போகிறாங்கன்ற திரு கே.எஸ். அழகிரி அவர்கள் இருக்கும்போதே கே.எஸ். அழகிரியை மாற்றியதற்கான காரணம் என்னவென்றால் 2021 தேர்தலா இல்லை 19 தேர்தலான்னு தெரியல, கேண்டிடேட்ஸ், காங்கிரஸோட கேண்டிடேட்ஸ் யாருன்றது அந்த ஸ்டேட் கமிட்டி பிரசிடென்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. அவர் கே.எஸ். அழகிரி ஏலம் விட்டார். 1 தரம் 2 தரம் ஏலம் விட்டு நல்லா வசமாக சம்பாரிச்சிட்டாரு. ராகுல் காந்தி அவர்கள் சென்னை வந்தபோது கடுமையாக திரு கே.எஸ். அழகிரி அவர்களை கடிந்து கொண்டார். அதன் பிறகு வந்து யாரை போடுறது என்று யோசனையில் அப்படியே ஆலோசனையிலே அப்படியே அது இருந்த சமயத்தில் திரு செல்வ பெருந்தகை அவர்களின் பெயர் அடிபட்ட போது தமிழகத்திலிருந்து புகார்கள் பறந்தன. நம்ம நிகழ்ச்சியிலே அவர் மீது இருந்த அந்த கொலை வழக்கு இந்த விவரங்களை எல்லாம் சொன்னேன். இது எனக்கு மட்டுமா தெரியும், ஊருக்கே தெரிஞ்ச மேட்டர் இது. ஸோ அவர் மீது இருந்த அத்தனை புகார்களையும் எடுத்து இது 7வது கட்சி அவர் இருக்கிறது, எந்த கட்சிக்குமே அவர் விசுவாசமாக இருக்க மாட்டார், சட்டவிரோதமாக அவர் ஏகப்பட்ட பணத்தை சம்பாதித்து பதவிக்கு வருவதற்கு முன்பாகவே சட்டவிரோதமாக ஏகப்பட்ட பணத்தை சம்பாதிச்சு அவர் லண்டனில் ஏகப்பட்ட முதலீடுகள் செய்திருக்கிறார், அவரை போடக்கூடாது, அவரை போட்டிங்கன்னா காங்கிரஸ் கட்சி வளராது அப்படின்ட்டு அவர் மீது ஏகப்பட்ட புகார் பட்டியலை அறிவித்திருந்தார், டெல்லிக்கு அனுப்பியிருந்தார்கள். அனுப்பின உடனே அப்படியே ஹோல்ட் ஆச்சு. என்கிட்டயும் அப்போ பாயிண்ட் எல்லாம் கேட்டாங்க. அப்போ நான் அந்த பாண்டியன் மர்டர் கேஸ் சொன்னேன்ல, நான் அது சம்மந்தமாக என்கிட்ட இப்போ டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு, ஜட்ஜ்மெண்ட்லாம் இருந்துச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் என்கிட்ட கேட்ட காங்கிரஸ் தலைவர்களிடம் எடுத்து கொடுத்தேன். என்னால் முடிஞ்சது, எம்எல்ஏ முடிஞ்சது அவ்வளோதான்ப்பா. எடுத்து போனோன்னா அப்படியே ஹோல்டில் போட்டுட்டாங்க. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்தல் மூலமாக திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமிக்கப்பட்ட பிறகு வந்து உள்ளபடியே இது சொல்லித்தான் ஆகணும், ராகுல் அப்பாயின்மெண்ட்ஸில் தலையிடுறது இல்லை. அதுக்கு முன்னாடிலாம் எல்லாமே இந்த ஃபேமிலி தான் கண்ட்ரோல் பண்ணுதுன்ற அந்த குற்றச்சாட்டு இருந்துகிட்ருக்கோம். ஃபேமிலியை பகைச்சிக்கிட்டு யாரும் இருக்க முடியாதுன்ற அந்த குற்றச்சாட்டு இருந்தது. இதை சுத்தமாக துடைத்தெறிய வேண்டும் என்பதற்காக ராகுல் அப்பாயின்மெண்ட்ஸில் எதுலையுமே தலையிடுறதில்லை. அவர் காங்கிரஸ் கார்கே பிரசிடென்ட்டு, அவர் எடுக்கிற முடிவு தான், அதிலெல்லாம் நான் தலையிட மாட்டேன். ராகுல் சுத்தமாக ஒதுங்கி விட்டார். பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து திரு கார்கே அவர்கள் பிரசிடென்ட் ஆன பிறகு காங்கிரஸ் கட்சியில் அகில இந்திய அளவிலேயே பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. அது வரவேற்க தகுந்தது, நான் அதை மறுக்கலை. ஆனால் பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒடுக்கப்பட்டவராக திரு செல்வ பெருந்தகை எல்லாம் ஒரு நாளும் கருத முடியாது. பட்டியல் இனத்தவர்களின் பெயரை சொல்லி அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு வாகனத்தை வாங்கி அவங்ககிட்டே கொள்ளடிச்ச நபர் தான் இந்த செல்வ பெருந்தகை. இப்போது செல்வ பெருந்தகை மீது புதிதாக 25 மாவட்டத்தை சேர்ந்த காங்கிரஸ் கமிட்டியின் 25 மாவட்டத்தை சேர்ந்த தலைவர்கள் டெல்லியில் போய் புகார் பட்டியலை வாசிப்பதற்கான முக்கியமான காரணமாக பார்ப்பது, எந்த கட்சியும் மாலதி ஒரு கூட்டணி வச்சு ஒரு சீட்டு வாங்கிட்டாங்கன்னா அந்த சீட்டை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஈரோடு கிழக்கில் காலஞ்சென்ற அண்ணன் திரு EVK இளங்கோவன் அவர்கள் இடைத்தேர்தலில் இருந்தார். ஏற்கனவே அது காங்கிரஸ் சீட்டு. அவர் அந்த எம்எல்ஏ இறந்த உடனே திரு EVK இளங்கோவன் அவர்கள் இடைத்தேர்தல் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் இறந்த பிறகு வம்பு பண்ணி காங்கிரஸ் அதை கேட்டு வாங்கணும். உங்களுக்கு ஜெயிக்கிறீங்க தோக்குறது நீங்கள் இருந்தால் நிச்சயம் ஜெயிக்க போகிறீங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. விட்டு கொடுக்கவே கூடாது.
இன்னும் 10 மாதம் தான் தேர்தலுக்கு இருந்துச்சுன்னா என்ன 10 மாதம் காங்கிரஸ் எம்எல்ஏ இருந்துட்டு போட்டோம், எப்படி விட்டு கொடுப்பீங்க அதை? இவர் கிட்டத்தட்ட திமுக உறுப்பினராக ஆகிவிட்டார். திமுக மீது வரும் விமர்சனங்களுக்கு திமுகவினர் பதில் சொல்வதை விட இவர்தான் முன்னின்று பதில் சொல்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதியை கட்சியோட மேலிடத்தில் கூட கலந்தாலோசிக்காமல், இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட குழு உறுப்பினர்களிடம் கூட கலந்தாலோசிக்காமல் இவர் உடனடியாக திமுகவுக்கு விட்டு கொடுத்து விட்டார். காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதற்கு ஒரு துரும்பை கூட இவர் கிள்ளி போடவில்லை. பெயருக்கு ஏற்றார் போல திரு செல்வ பெருந்தகை அவர்கள் செல்வங்களை குவித்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட இல்லை, திமுக காரராகவே அவர் செயல்படுகிறார். இவர் இப்படியே இருந்தார்னா நீங்கள் அடுத்த முறை தமிழகம் வருவதற்குள் தமிழக காங்கிரஸ் கமிட்டியை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைத்துவிட்டு சத்தியமூர்த்தி பவனை அறிவாலயத்தின் கிளையாக மாற்றி விடுவார் அப்படின்ற புகார் பட்டியலோடு போயிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு இவர் கார்கே இருக்க வரைக்கும் இவரை செல்வ பெருந்தகையை ஒன்றும் பண்ண முடியும்ன்ட்டு எனக்கு தோன்றவில்லை. கூடுதலாக தேர்தலுக்கு இன்னும் 10 அல்லது 12 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரை மாற்றுவதுன்றது அவ்வளோ ஈஸியாக ஒரு தேசிய கட்சி முடிவெடுக்காது. அப்படியே மாற்றலாமா என்று அவர்கள் யோசித்தாலும் கூட்டணி கட்சிகளில் யார் நிர்வாகியாக வர வேண்டும் என்பதையும் திமுக முடிவு செய்வது தான் வழக்கம். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். சிஎம்மை பார்க்கணும்னு திருமாவளவன் சொல்லும்போது ஆதவை நீக்கிட்டு இங்கே வாங்க அப்படின்ட்டு தான் சொன்னாங்க என்பதை நாம் பார்த்தோம். அதனால் அத்தனை எளிதாக அவர் மாற்றப்படுவார் என்று தோன்றவில்லை. ஸோ இப்போ அப்பா கேம்பெயின்க்கெலாம் கூட வந்து அதை டிஃபெண்ட் பண்ணவர், குறிப்பாக வந்து திமுகவில் இருக்கவங்க கூட அதை டிஃபெண்ட் பண்ணல. பட் இவர் வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசினார். இந்த அளவுக்கு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய தேவை என்ன சார் இருக்குது? ஏம்மா, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு ஸ்பெஷலாக ஷோ பண்ணி அதுக்கு உங்கள் 2 பேரையும் விட்டுட்டாங்க, என் மேலே மட்டும்தான் எஃப்ஐஆர் போட்டாங்க. ஒரு ஸ்கீமு. எந்த ஸ்கீம் சார்? அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு அந்த திட்டம் ஒரு ஸ்கீம். உங்கள் மேலே மட்டும்தான் வழக்கு போட்டாங்கன்னு வருத்தமா? எங்கள் மேலே வழக்கு போடலை. இல்லை, போட்டால் எல்லாரும் தான் உட்காந்து இல்லை அதில் நீங்கள் இல்லை, நானும் லியோன் தான் பேசினோம். அந்த நம்ம தான் வந்து எக்ஸ்க்ளூசிவாக அதை சின்ன போய் நேராக போய் பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணோம். கவர்மெண்ட்டுக்கே தெரியாது மாலதி. அது உங்களுக்கு அந்த பேரை பார்த்தீங்கன்னா ஒரு அரசு அமைப்பு போல் தெரியும். தலித் இண்டியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, டிக்கி அப்படின்னு இருக்கும். அந்த டிக்கியோட கவர்மெண்ட் ஒப்பந்தம் போட்டப்போ பார்ப்பதற்கு ஆன் பேப்பர் பார்க்கும்போது உண்மையிலே கவர்மெண்ட்டே ஏமாத்தரிச்சுன்றாங்க. அதை இவர் வந்து இந்த சுத்திகரிப்பு தொழிலாளர்களுக்காகன்னு சொன்னோன்னே இவங்களும் ஓகே சூப்பர் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் இந்த ஸ்கீம் இது பண்ணி அந்த விளம்பர படத்தை எல்லாம் கூட நம்ம நிகழ்ச்சியில் போட்டோன்னு நினைக்கிறேன். அதை வந்து அந்த ஒரு ஸ்கீமை 218 பேருக்கு அந்த வண்டி 65 லட்சமோ என்னமோன்னு சொன்னேன் நான். அந்த வண்டியில் கிட்டத்தட்ட 60-70% சப்சிடி. அந்த தொகையை அந்த ஏழை சுத்திகரிப்பு தொழிலாளர்களோட பேரை சொல்லி இவரை கொள்ளையடிக்கிறதுக்கு இந்த அரசு அனுமதிக்குதுல்ல. அப்போ இவர் தான் முன்னாடி வந்து நின்று பேசுவார். இங்கே நான் சொன்னேன், அந்த சின்ன தெருவில் அந்த பில்டிங்கே வந்து 25 வருஷமாக உட்காந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னேன். கவர்மெண்ட் கண்டுக்குச்சா? இன்னொன்று, இது போன்ற விசுவாசமான அடிமைகளே திமுக விரும்பாதா? கட்சிக்காரனே சும்மா இருக்கான். ஸ்டாலின் ஏதாவது விமர்சனம் பண்ணாங்க, கட்சிக்காரனை திட்டுட்டு அவங்களே சம்பாதிக்கிறாங்க, திட்டுட்டோம் அப்படின்ட்டு கம்முன்னு இருக்காங்க. இவர் எப்படி நீ என்னை தொட்டுட்டு என் தலைவனை தொட்டுன்ட்டு முன்னாடி போய் இவர் நிற்கிறாரு. அவங்களுக்கு என்ன கசக்குதா? யாருமா இப்படி பொசுக்குன்னு விட்டு கொடுப்பா? கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஒத்த சீட்டுக்கு சண்டை போட்டுப்பாங்க, பார்த்துருக்கீங்கல்ல? அக்ரிமெண்ட் போட்டு தான் சார் கூட்டணி வைப்பாங்க. அக்ரிமெண்ட் நடக்கும் சார், எழுத்துப்பூர்வமான அக்ரிமெண்ட் நடக்கும். சண்டை ஒத்த சீட்டுக்கு சண்டை நடக்குமா? ஒரு எல்லாம் முடிஞ்சிடும், ஒரு தொகுதி எங்களுக்கு உங்களுக்குன்றதெல்லாம் பெரிய சண்டை நடக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு கட்சியோட தலைவர் விட்டு கொடுக்கவே கூடாது. சார், இன்னும் 4 மாதம் இருந்தாலும் சரி, அது காங்கிரஸ்க்குன்னு கொடுத்த தொகுதி தானே, எங்களுக்கு கொடுங்க, யாரோ ஒருத்தரை போடுறோம். அது எப்படி நாங்கள் உங்களுக்கு இன்னொன்று இப்போ நீங்கள் இதை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த வாட்டி அதான் ஏற்கனவே ஒரு சீட்டை கொடுத்துட்டீங்களா, ஒன்று கம்மியாக வாங்கி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதான் 10 சீட் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க, 9 சீட்டு தான் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? கூட நீங்கள் இதை சொல்கிறீங்க. சரி, நீங்கள் நின்னுங்க, செலவு நீங்களே பார்த்துங்க சொல்லுவாங்க. ஆமாம், இல்லை அவங்க செலவு பண்ணுறதுக்காக தான் யோசிப்பாங்க. செலவு பண்ணுறது யோசிப்பாங்க, விட்டு கொடுக்கக்கூடாதுல்லப்பா. இருந்தாலும் வந்து கூட்டணி கட்சின்றதுக்காக திமுக வந்து நீங்கள் அங்கே செலவு பண்ணாமல் தோற்று போங்கன்ட்டுலாம் திமுக விட்டுறாதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது விட்டு கொடுக்கக்கூடாது. ஒருவேளை வந்து தலைமையே சொன்னாலும் கூட ஸ்டேட் காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்ட் வந்து சார் இப்போ விட்டோன்னா நாளைக்கு அடி வாங்கும். இன்னொன்று, இன்றைக்கி திமுக கூட்டணியில் இருக்கீங்க, ஒருவேளை கூட்டணி மாறினீங்கன்னா அப்போ அதிமுகவில் பேச்சுவார்த்தை நடத்துறீங்கன்னா அப்போ இந்த சீட்டை ஏங்க கொடுத்த சீட்டை நீங்கள் விட்டு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு இத்தனை நம்பர்ன்ற கொஸ்டின்லாம் வரும். ஒன்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் குறைக்கவே கூடாது.
ஸோ இப்படி வந்து ஒரு திமுக விசுவாசியாக இருக்கிறாருன்னா இந்த சம்பாத்தியம் எல்லாம் தான் காரணம். இடைத்தேர்தல் கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்னு தெரியும், மற்ற எல்லா கட்சிகளும் புறக்கணிக்க போகுதுன்னு தெரியும். அப்படி இருந்தே விட்டு கேக்குவாக்குமா நீங்கள் நின்னீங்கன்னா ஒரு நாம் தமிழர் நிச்சயமாக அது அங்கே வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. ஈஸியாக வின் பண்ணுற சீட் எதுக்கு விட்டு விட்டீங்க? ஒரு எம்எல்ஏ, காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருத்தர் கூட இருந்து கூடுதலாக இருந்துட்டு போகிறாரு, என்ன இப்போ குறைஞ்சு போயிடுது? அதுக்கெல்லாம் காரணம் இவர் இப்படி பேசுவதற்கு காரணம் மற்ற கட்சிகளை எல்லாம் விட முன்னின்று இவர் இப்படி பேசுவதற்கு காரணம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 218 சுத்திகரிப்பு தொழிலாளர்களுக்கு 65 லட்சம் ரூபாய்க்கு வண்டி வாங்கி அந்த 218 வண்டி இன்னைக்கு இவர் கண்ட்ரோலில் இருக்குது. சின்ன சம்பாத்தியமா அது? யார் இது மாதிரி அலோவ் பண்ணுவா? முன்னாடி தெரியாதுன்றது ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம், கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இதை போட்டாங்க, நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி விட்டோம்ல. சார் இப்போ இவருடைய பார்ட்னர் எக்ஸ்போஸ் பண்ணது பிறகு தான் வந்து அரசுக்கு ஆதரவாக அத்தனை அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டார். கவனிச்சிங்களா நீங்கள்? ஸ்டேட் என்கொயரி ஆர்டர் பண்ணிச்சுன்னா ஜெயிலுக்கு போகிற செல்வ பிறந்தங்க தெரியுமா? செல்வ பிறந்தங்க அண்ணன் பையன் தான் அந்த கம்பெனி அஃபிஷியலாக இருக்குது, பேர் ஜென்கிரீன் தானேப்பா. ஸோ இவரோட பார்ட்னர் வந்து ஆந்திராவில் இந்த மாதிரியான ஸ்கேம், இதே ஃப்ராட் வேலையை ஆந்திராவில் பண்ணவர் தான், பேர் மறந்து விட்டேன், ஏதோ ஒரு இது ரவிக்குமார் நினைக்கிறேன். ரவிக்குமாரா? நாரா ரவிக்குமார், நாரா ரவிக்குமாராவா, நாரா ரவிக்குமாரோ. அங்கே அவர் இதே வேலையை பல வருஷமாக செஞ்சுட்டு இருக்காருன்ட்டு அங்கேருந்து ஆந்திராவிலேருந்து ஒருவர் என்னை தொடர்பு கொண்டு பேசினார். ரவிக்குமார் நாரா கரெக்டு பேசினார். அப்போ இப்படி தான் பேசுவார் அவர். அப்போ இங்கே இருக்க உண்மையிலே காங்கிரஸ் கட்சியை நேசிக்கக்கூடியவங்க எப்படி இதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க? குறைந்தபட்சம் ஒரு அண்ணன் ஈவி.கே. இளங்கவன் அவர்கள் தலைவராக இருந்தபோது டெய்லி இது பண்ணுவார். இன்னொன்று எல்லாத்தையும் விட ரொம்ப உச்சமாக இவங்க எல்லோரும் ரொம்ப காண்டானது எதுலன்னா, ஆகுதோ இல்லையோ தமிழகத்தில் மீண்டும் காமராஜர் ஆட்சி அமைப்போம், காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு பேருக்காவது சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? இவர் இப்போது நடக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் காமராஜர் ஆட்சின்ட்டார். இவர் இன்னும் காமராஜன் யாரும் பேசவே கூடாது. அதில் தான் உச்சத்துக்கு காண்டாயிட்டாங்க. பட் கார்கே இருக்க வரைக்கும் நோபடி கேன் டச். ஏன்னா ராகுல் இதெல்லாம் இன்டர்ஃபியர் ஆகிறதில்ல. சீமான் மற்றும் ஐபிஎஸ் வருண்குமார் 2 பேருக்குமான அந்த வார்த்தை போர்ன்றது தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது. சீமான் ஒரு நாள் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு மறுநாள் வந்து வருண்குமார் ஐபிஎஸ் கொடுத்தே ஆவார். வருண்குமார் அவர்கள் கொடுக்குறாங்கன்னா சீமான் அவர்களும் கொடுப்பாங்க. இந்த வார்த்தை போர் வந்து எப்போ தான் வந்து முடியும்? லைக் இந்த மாதிரி வந்து எனக்கு நினைவு தெரிஞ்சு அரசு அதிகாரிக்கும் அதுவும் ஒரு காவல்துறை அதிகாரிக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் நேரடியான மறைமுகமாக இருக்கும். எனக்கு வந்து நீங்கள் போஸ்டிங் தரல, இல்லை என் மேலே எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா இருக்கும். இப்படி நேரடியான வார்த்தை போர் மோதல் வந்து நடந்ததே இல்லை. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு நடந்திருக்கா? இது ஏன் இன்னும் தொடருது? 1991 காவல்துறையில் பணியில் சேர்ந்தேன். இப்போது வரைக்கும் எந்த ஐபிஎஸ் அதிகாரியும் வெளிப்படையாக அரசியல் கட்சி தலைவர்களை பற்றி கருத்து கூட கூற மாட்டார்கள். எனக்கு நினைவு தெரிந்து ஒரே ஒரு முறை தேர்தல் நேரத்தில் மயிலாப்பூர் எம்எல்ஏவாக இருந்த ஐபிஎஸ் அதிகாரி திரு ஆர் நட்ராஜ் அவர்கள் சென்னை மாநகர ஆணையராக இருந்தபோது விமென்ஸ் டே அன்னைக்கு உங்களை கவர்ந்த பெண்மணி யாருன்னு கேட்டோன்னா முதலமைச்சர் ஜெயலலிதான்னு சொன்னாங்க. எலெக்ஷன் நேரம், எலெக்ஷன் கமிஷன் அன்றைக்கே மாற்றிச்சவர். எதுக்கு? இது அவங்க இந்த காண்டக்டை எப்படி பார்க்குறாங்கன்றதுக்கு உதாரணமாக இதை சொல்கிறேன். விமென்ஸ் டே அன்னைக்கு உங்களை கவர்ந்த பெண்மணி யாருன்னு முதல்வர் ஜெயலலிதா. ராஜா பெரிய பெரிய விமர்சனங்கள்லாம் வந்து ரவிக்குமார் அவர் நடராஜன் இப்படித்தான் அதிகாரி இருக்க வேண்டும். புரியுதா? இது ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு அதிகாரின்னா இப்படி தான் இருக்கணும். அன்னை தெரசான்னு சொல்லு, சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் சொல்கிற. அப்போது ஒரு அதிகாரி உங்களை கவர்ந்த பெண்பணி இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் என்பதை கூட சொல்லக்கூடாது. இதுதான் காண்டக்ட் ரூல்ஸ். இப்போ தான் எனக்கு இந்த இன்ஸ்டாகிராம்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சாங்க. வருண்குமார் பொழுதினிக்கு இன்ஸ்டாவில் தான் கூட்டியிருக்கிறார். அவர் திரு சீமான் அவர்கள் மீது அவதூறு வழக்கு தொடுத்திருக்கிறார். அந்த அவதூறு வழக்கு தொடுப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்குது. அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, சார் இந்த வழக்கு போயிட்டுருக்கு அதனால் நான் பேச மாட்டேன் அப்படின்னு. திரு சீமான் அவர்களை பற்றி கேட்கும்போது மைக் புலிகேசி பற்றியெல்லாம் நான் பேசுகிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்ட்டு போகிறாரு. என்னம்மா வார்த்தை? அவர் மைக் புலிகேசினா உன்னை சைக்கோன்னு சொல்லாமா? தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு ஒரு தலைவர் 100 விமர்சனம் இருக்குது திரு அண்ணன் திரு சீமான் மேலே. அதை நாம் பண்ணலாம், மற்ற அரசியல் கட்சிகள் செய்து கொள்ளட்டும். அவர் சீமான் ஏற்கனவே அவங்ககிட்ட சொல்லிட்டார்ல, ரெசின் பண்ணிட்டு வா, மோதி பார்த்துடலான்ட்டு. நில்லுங்க, ஒரு தொகுதியில் நில்லுங்க. சீமான் அதிகம் வாக்கு வாங்குறாரா, நீங்கள் அதிகம் வாக்கு வாங்குறீங்களான்றதை பார்த்துடலாம். அன்னைக்கு பேசுங்க. நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள மாட்டீங்க. ஏங்க அவருக்கு மட்டும் இதுக்கு உரிமை இல்லைன்னா உரிமை இல்லை. அதான் சார், பத்திரிகையாளர்கள் திரு சீமான் அவர்கள்கிட்ட கேள்வி கேட்கும்போது என்னை மட்டும் திரும்ப திரும்ப இந்த கேள்வி கேட்குறீங்க, வருண்குமார் ஐபிஎஸ் பற்றின கேள்வி என்கிட்ட மட்டும் கேட்குறீங்க. அவர் வந்து அதிகாரி, அவருக்கு மேலே இருக்க அதிகாரி வந்து நடவடிக்கை எடுக்கணும், எடுக்க மாட்டேங்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. திரு சீமான் அவர்கள் சொல்வது 100% நியாயமானது. அந்த பத்திரிகையாளர்கிட்டே சொல்கிறேன்.
மைக்கு புலிகேசின்னு சொன்ன உடனே அங்கே இருக்க ரிப்போர்ட்டர் கேட்டிருக்கணும். ஏன் சார் ஒரு அரசியல் கட்சி தலைவரை மைக்கு புலிகேசின்னு சொல்கிறீங்களே, இப்படி பேசலாமா என்று கேட்டிருக்க வேண்டும். அவர் சீமான் அந்த நீங்கள் குறிப்பிட்ற அந்த நேர்காணல்லையே மீண்டும் இதை சொல்கிறார். அவர் நான் பதில் சொல்கிறேன்றதுனால தானே என்கிட்ட திருப்பி போய் கேட்குறீங்க, மற்றவங்ககிட்ட போய் கேளுங்கன்ட்டு. உண்மையிலே இந்த கேள்வியை அவர்கள் எழுப்ப வேண்டியது சட்டம் ஒழுங்கு டிஜிபி திரு சங்கர் ஜிவால் அவர்களை நோக்கி எழுப்ப வேண்டிய கேள்வி இது. நான் ஏற்கனவே நமது நிகழ்ச்சியில் தான் நான் பதிவு செஞ்சுருக்கேன். தமிழக காவல்துறையில் இது போல ஒரு இன்னெஃபிஷியண்ட்டான டிஜிபியை தமிழ்நாடு காவல்துறை பார்த்ததே கிடையாது. வேற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு சார், இதை ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். அவரோட கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் மேலே எங்கே அவங்க இருந்தாலும் திருச்சியில் வழக்குகள் பதிவு செய்யப்படுது, அங்கே தான் அவங்க கைது செய்யப்படுறாங்க, அவங்களுடைய ஃபோன்கள் பறிக்கப்படுது, 10க்கு மேற்பட்ட நபர்களோட ஃபோன்கள் பறிக்கப்பட்டிருக்கு, அதில் இருக்க டேட்டாஸ் திருடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. ரொம்ப அண்ணன் வந்து அதை இன்னும் அழகாக சொன்னார். உங்களோட பத்திரிகையாளர்களோட ஒருத்தரோட செல்பேசி பறிக்கப்பட்ட உடனே போய் கத்தி கூப்பாடு போட்டிங்களே, எங்கள் அமைப்பை சேர்ந்தவர்கள் 20 பேரோட செல்ஃபேசிகள் பறிக்கப்பட்டிருக்கு, அதில் இருக்க ஒளிப்பதிவுகள் எல்லாம் வெளியாகிருக்கு, அந்த ஃபோனில் இருக்க ஒளிப்பதிவு தான் வெளியாகிருக்கு, நீங்கள் இதை யாராவது கேள்வி கேட்டிங்களான்னு கேட்குறாரு. சரி, 100க்கு 100 சரி. எங்கே எந்த சம்பவம் நடந்தாலும் எஃப்ஐஆர் போடுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் தான் எஃப்ஐஆர் போடுவாங்க. என்ன காரணம்னா வருண்குமார் பேட்டை ரவுடி மாதிரி. இப்போ ஒரு டீசெண்டான ஆஃபீஸர் ஒருத்தர்கிட்ட லியோ மேலே ஒரு பொய் கேஸ் போட்டு உள்ளே போடுப்பான்னு சொன்னான்னா, சார் தேவையில்லாத இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன், நல்ல அதிகாரி அதான் சொல்லுவார். ஒரு கிரிமினல் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க, தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு. என் ஜூரிஸ்டிக்ஷனை விட்டுட்டு நாங்கள் லியோ மேலே வம்படியாக பொய் கேஸ் போடணுன்ற வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் சார்னு ஒரு நல்ல ஆஃபீஸர் சொல்லுவார். வருண்குமார் ரவுடி இல்லை, ஏன்ட்ட கொடுங்க சார் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி இந்த குற்றச்சாட்டு என்னோடய விஷயத்துலேயே வந்து ஃபோனில் இருக்க டேட்டா திருடிய விஷயங்கள் டிஜிபியிடம் இது வரைக்கும் 5 புகார்கள் எழுத்திருக்கிறேன். நீதிமன்றத்தில் வழக்கு போடுவேன், அது வேறு. அண்டு பெண் காவலர்களை வச்சு ஒரு அடிக்க வச்சாருன்றதெல்லாம் ஊரறிந்த விஷயம் தானே. என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அவர் மேலே? திரு சீமான் அவர்களே கேட்டிருக்காரு சார், இது பொறுப்புள்ள காவல்துறை அதிகாரி செய்கிற வேலையா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்க மாட்டது, இது ஒரு ஒழுங்கீனமான செயல். போலீஸ் ஃபோர்ஸில் அது டிசிப்ளின்டு ஃபோர்ஸ்ன்னு நான் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டு இருக்கிறேன். அது வந்து ஒரு டிசிப்ளின்டு ஃபோர்ஸ்னால் அங்கே வந்து அதற்கென்று சில நடத்தை விதிகள் உண்டு, ஒழுக்கமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். பொழுதினைக்கு இன்ஸ்டாகிராமில் குடியிருக்கிறதுக்காக உங்களுக்கு சம்பளம் கொடுத்து யூனிஃபார்மை கொடுத்து வண்டி கொடுத்து வீட்டில் வேலை செய்யறதுக்கு 10 கான்ஸ்டபிளை கொடுக்கல. கோர்ட்டில் போய் வழக்கு போகிறீங்கன்னா அட்டன் பண்ணிவிட்டு போங்க. என்னது ஒரு அரசியல் கட்சி தலைவரை மைக்கு புலிகேசின்னு சொல்கிறது? அவருக்கு ஒரு செல்ஃபோன் திருடேன்னு சொல்கிறார். இந்த சண்டை பார்க்குறதுக்கு நாகரிகமாக இருக்கா? இது ஒரு அரசு பார்த்து கொண்டு இருக்கலாமா? இது ஒரு தனிப்பட்ட வருண்குமாரின் செயலாக சொல்லாக நீங்கள் பார்க்கக்கூடாது. தமிழக காவல்துறையை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரி அவர். அப்போ தமிழக காவல்துறையில் இந்த மாதிரி ஒரு மனநோயாளி இப்படி அதிகாரியாக வச்சுக்கிட்டு இருக்கிறது காவல்துறைக்கு அசிங்கம். குறைந்தபட்சம் அவரை மாற்றி அதிகாரம் இல்லாத பதவியிலாவது போட வேண்டுமா இல்லையா? குறைஞ்சபட்சம் எஸ்பி திருச்சியாக இருந்துட்டு ப்ரொமோட் பண்ணி டிஐஜி ரேஞ்சு டிஐஜியாகவே நீங்கள் அங்கேயே போடுறீங்கன்னா இது என்ன கவர்மெண்ட் இது வருண்குமார் ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு யோசிச்சுருக்கீங்களா? நீங்கள் ஏன் நடந்துக்கிறார் சொல்லுங்கள். திமுக சொல்கிறத மற்ற அதிகாரிகள் தயங்கி செய்வாங்க, வருண்குமார் வந்து நேரடியாக செய்வார். அதனால தான் பேட்டை ரவுடின்னு சொல்கிறேன் நான். என்ன காரணம் என்றால் சங்கர் ஜிவால் நினைத்தால் கூட வருண்குமார் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. இவ்வளோதான். தொட்டுப்பார் என்ன இந்த திமிரு தான், வேறு எதுவும் கிடையாது. மற்ற ஆஃபீஸருக்கெல்லாம் எல்லாருக்கும் பயம் இருக்கும். டிஜிக்கிட்டேருந்து ஃபோன் வந்துச்சுன்னா நடுங்குவாங்கம்மா. டிஜி ஃபஸ்ட்டு பேச மாட்டார் ஜூனியர் ஆஃபீஸர்கிட்ட, நீங்கள் புரிஞ்சுக்குங்க. டிஜி வந்து அவருக்கு கீழே இருக்க அடிஷ்னல் டிஜிபிட்ட சொல்லுவார், யோ என்ன நடந்துட்டுருக்குங்க அப்படின்னு கேட்பார். அடிஷ்னல் டிஜிபியும் எஸ்பி கிட்ட நேரடியாக பேச மாட்டார். அவர் ஐஜி சென்ட்ரல் ஜோனுக்கு சொல்லுவார், அவன் ஜோனில் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு ஐஜி தான் பேசுவார். இன்றைக்கி டிஜிபியே ஃபோன் பண்ணால் கூட உன்னால் முடிஞ்சா என்ன மாற்றியா பார்க்கலாம். இன்னும் வருண்குமார் நான் இன்ட்ராகேட் பண்ணும்போது என்கிட்ட சொல்லியிருக்காரு, அவருக்கு இன்னும் 8 மாதம் சங்கர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் எதையும் கண்டுக்கிறதில்ல, அவருக்கு இன்னும் 8 மாதம். ஒரு நாள் சர்வீஸ் இருந்தாலும் அவர் டிஜிபி. அப்படி சங்கர் ஜிவால் நடந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? இப்போது டிஜிபிக்கு ஏடிஜிபிக்கு ஒரு எஸ்பிக்கோ டிஐஜிக்கோ அச்சம் இல்லைன்னா இது கீழே பரவும். எஸ்பி சொல்கிறது அடிஷ்னல் எஸ்பி கேட்க மாட்டார், அடிஷ்னல் எஸ்பி சொல்கிறது டிஎஸ்பி கேட்க மாட்டார், டிஎஸ்பி சொல்கிறது இன்ஸ்பெக்டர் கேட்க மாட்டார். இதனால தான் ஒழுங்கின் அதிகரிக்கும். அந்த அச்சம்ன்றது அந்த காவல்துறையில் அந்த டிசிப்ளின் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டை ஒழுங்காக நடத்த முடியும். காவல்துறையிலே டிசிப்ளின் போச்சுன்னா நீங்கள் சொசைட்டி எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? இப்படி ஒரு கான்ஸ்டபிள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு தலைவரை பற்றி இல்லை அவங்க அதிகாரியை பற்றியே திருச்சி ரேஞ்சிலேயே வேலை செய்யக்கூடிய ஒரு சப் இன்ஸ்பெக்டரு சைக்கோ அதிகாரின்னு வருண்குமாரை பற்றி இன்ஸ்டாவில் ரீல் போட்டால் சும்மா இருப்பாரா? இவர் மட்டும் அப்படி பேசலாமா? இது மட்டும் இல்லைம்மா, மைக்கு புலிகேசின்னு அந்த ஒரு திரு சீமான் அவர்கள் மீது சமீபத்தில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, சீமான் தொடர்ந்த வழக்கு ஒன்று டிஸ்மிஸ் ஆச்சு. ஒரு எஃப்ஐஆர் குவாஷுக்கு போயிருந்தார், அது டிஸ்மிஸ் ஆச்சு.
அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 1 மணி நேரத்தில் 5 இன்ஸ்டாகிராம் ரீல் போட்டிருக்காரு. எதை அந்த நியூஸ் கார்டு வரும்ல, சீமான வழக்கு தள்ளுபடின்னு, அதை வச்சுட்டு மைக் புலிகேசன் டைட்டில் போட்டு 5 இன்ஸ்டா போட்டிருக்காரு அவர் வருண்குமார் அவர் பேஜில். பொழுதுனைக்கு இன்ஸ்டாகிராம்லேயே குடியிருக்கிறார். உனக்கு இன்ஸ்டாகிராமில் உனக்கு என்ன வேலைன்னு நான் கேட்குறேன். சார் அதை தாண்டி சார் 24 மணி நேரமும் சீமானை பற்றி தான் வருண்குமார் அவர்கள் சிந்திச்சுட்டு இருக்காரோ அப்படின்றதான் அவருடைய நடவடிக்கைகள்லாம் சிந்திச்சுக்கிறாரோ இல்லை சிந்தித்து கொண்டு இருக்கிறார் என்பதுதான் உண்மை. நான் ஏற்கனவே வேறு ஒரு அதிகாரியை பற்றி பதிவு செஞ்சுருந்தேன். இது மனோவியாதி, ஓசிடின்னு சொல்லுவாங்க, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். சார் இப்படி புரிஞ்சுக்கலாமாங்க சார்? இப்போது அவங்களுடைய மனைவி வந்திதா அவர்களுக்கு டெல்லிக்கு மாறுதல் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க அவர் குற்றம் சாட்டுறது நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் தான் வந்து எனக்கும் என் மனைவிக்கும் விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் பரப்புகிறாங்க. அப்படின்னும் போது அந்த கோபமாங்க சார்? ஏம்மா யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு சோஷியல் மீடியாவில் எழுதுறதுனால உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுமாம்மா? சொல்லுங்கம்மா, யாரோ எழுதுவாங்கம்மா. இன்னொன்று, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நண்டு சிண்டுலேருந்து பூனை, நாய்க்குட்டி, எலி குஞ்சு உங்கள் வீட்டில் வளர்றது அத்தனை ஃபோட்டோவையும் சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணுறது நீங்கள். சோஷியல் மீடியாவில் ஒரு அரசியல் கட்சி கூட போய் சண்டை இழுக்கிறீங்க. அப்போ அந்த அரசியல் கட்சி தலைவரோட ஃபாலோவர்ஸ் 4 பேர் உங்கள் சோஷியல் மீடியாவுக்கு போய் இருக்கிற ஃபோட்டோ எடுத்து தப்பாக யூஸ் பண்ண தான் செய்வாங்க. அவங்க என்ன உங்களுக்கு தெரியாமல் ரகசியமாக உங்களை மாதிரி செல்ஃபோனை திருடியாக போட்டாங்க? நீங்கள் தானே போட்டு வச்சுருக்கீங்க எல்லாத்தையும். அப்படி போடுவாங்க. யாரோ ஒருத்தன் தவறுதலா விவாகரத்து ஆகிடுச்சுன்னு எழுதுறான், எழுதிட்டு போட்டோம். 10 பேர் 10 கருத்து சொன்னால் 10 பேருக்கு போய் பதில் சொல்லுவீங்களா நீங்கள்? இதுக்கு பதில் ஒன்று இன்ஸ்டாவில் போடுவார். சினிமாவிலேருந்து ஏதாவது ஒரு பாட்டு வரி ஒன்று எடுத்துக்கிட்டு உன்னை நான் பிரிந்தாலும் இது அதுன்ட்டு ஏதாவது ஒன்று போட்டு இதை ஃபோன் பண்ணி டிவி சேனல்ஸில் நியூஸாக போட வைக்கிது. அதை பார்த்துருக்கீங்களா? வருண்குமார் இன்ஸ்டா பதிவு பார்த்துருக்கீங்களா இல்லையா? எந்த அதிகாரி பற்றியாவது வருதாம்மா? அவர் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் சங்கர் ஜிவால். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரெஸ்ஸை கூட மீட் பண்ணதில்லை. ப்ரெஸ் ரிலீஸ் வரும், அவ்வளோதான். யாரை பற்றியாவது வருதா அப்படி? நான் தான் நம்ம நிகழ்ச்சியிலே சொன்னேன்னே, நம்மளை பற்றி அவதூறாக பேசுகிறதுக்கு அவங்க இந்த பேசி சில வீடியோக்கள் வந்துச்சுல, போய் பக்கத்தில் உட்காந்து சூப்பர்வைஸ் பண்ணியிருக்காருமா அந்த ஷூட்டை. இருந்தாலே அவ்வளோ பெரிய சைக்கோ. இதையெல்லாம் காவல்துறை இயக்குனரும் உள்துறை செயலாளரும் முதலமைச்சரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் எனக்கு உள்ளபடியே வேதனையாக இருக்குது. தமிழ்நாடு காவல்துறை இவ்வளவு மோசமாக எந்த காலத்திலும் இருந்ததில்லை, எந்த காலத்திலும் இருந்ததில்லை. மிக மிக ஒழுங்கினமான ஒரு செயல் இது. ஒரு நேற்று வந்து ஒரு பீச்சில் போய் ஒரு ஆணும் பெண்ணும் அமர்ந்திருக்கிறார்கள். அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபானு ஒரு கான்ஸ்டபிள் கேட்டிருக்காரு. அந்த பொண்ணு வீடியோ எடுத்துருச்சு. அந்த கான்ஸ்டபிள் ட்ரான்ஸ்ஃபர் இப்போ இப்படிப்பட்ட டிசிப்ளின் ஃபோர்ஸ் இது. இதில் இப்படி ஒரு அதிகாரி நடந்துட்டு இருக்கா, நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவருக்கு துணிச்சல் என்னென்னா, என்னை தொட்டனா உதயநிதிக்கிட்டேருந்து ஃபோன் வரும். இந்த துணிச்சல் தான், வேறு ஒன்றுமல்ல. சரிங்க சார், இது வரைக்கும் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்து அரசியல் அரசியல் பேசலாம். ரொம்ப நன்றி உங்கள் கருத்து. நன்றி. நன்றி.